செய்ய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்புக்குரிய வெற்றியாளர்களே, நம்முடைய வின்னர்ஸ் கிளப் அமைப்பின் 36வது சுய முன்னேற்ற பயிலரங்கம் தற்போது சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியை துவங்கும் முகமாக நமக்கெல்லாம் சிறப்பு பயிற்சி அளிக்க வந்திருக்கும் திருமிகு ஆடிட்டர் வெங்கடேசன் ஐயா அவர்களை உங்கள் நீண்ட கரகோஷத்தின் மூலமாக மேடைக்கு அழைக்கிறேன். நம்முடைய இந்த சிறப்பு பயிலரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பயிற்சியாளராகிய திரு சக்சஸ் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களை உங்கள் சார்பாக மேடைக்கு அழைக்கிறேன். இந்த சிறப்பான சுய முன்னேற்ற பயிலரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய வின்னர்ஸ் கிளப் அமைப்பின் பொறுப்பாளர்களே, இவ்வளவு சிறப்பான பயிலரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் ஐயா திரு சக்சஸ் ஜெயச்சந்திரன் அவர்களே, நமக்கெல்லாம் இங்கு சிறப்பானதொரு பயிற்சியை வழங்க வந்திருக்கும் மனவள ஆலோசகரும் மனநல ஆராய்ச்சியாளருமான திரு ஆடிட்டர் ஐயா வெங்கடேசன் அவர்களே, மற்றும் தன்னம்பிக்கை வாசகர்களே, மற்றும் அனைத்து துறையைச் சேர்ந்த நண்பர்களே, உங்களை எல்லாம் வின்னர்ஸ் கிளப் அமைப்பின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்வு அடைகிறோம். இப்பொழுது நம்முடைய இந்த சிறப்பு பயிற்சி அளிக்க வந்திருக்கும் திரு வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களை பற்றி அவர் இந்த பயிற்சி வழங்குவதற்கு எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு சிறிய அறிமுகமாக பயிற்சியாளர் அறிமுகம் அவர்களை பற்றி அறிமுகம் செய்ய வருகிறார் நம்முடைய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் புரொஃபசர் குணசேகரன் ஐயா அவர்கள். எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த வின்னர்ஸ் கிளப் பயிலரங்கத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்போ நம்ம பயிலரங்கத்தில் சிறப்பு பயிற்சியை அளிக்க வந்திருக்கிற நம்ம ஆடிட்டர் சாரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். சார் மைண்ட் பவர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அது மனோ சக்தியினுடைய ஆராய்ச்சி மையம், அப்புறம் ஸ்ரீ வினோபா சேவா சென்டர், ஸ்ரீ வினோபா நற்பணி மன்றம், ஈரோடு நேச்சர் ஃபுட் அசோசியேஷன், அப்புறம் கைடன்ஸ் செல் அப்படிங்கிற அமைப்புகளை நிறுவி தொடர்ந்து நடத்தி வர்றாங்க. அப்புறம் 1985 கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு பக்கமாக இந்த மைண்ட் பவர் ரிசர்ச்சில் ரொம்ப தீவிரமான ஆராய்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல்ஸை ஸ்டடி பண்ணுறதோ அல்லது தன்னுடைய மனசில் ஆழ்ந்து இறங்கி மன அடுக்குகளையும் மன அமைப்புகளையும் ஆராயறதுலையும் ரொம்ப தீவிரமான ஈடுபாடு கொண்டு அந்த ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் நேரடியாக சென்று மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி எந்த அளவுக்கு அவங்க தங்களை சிறந்த மாணவர்களை உருவாக்கிக்க முடியும், அதே மாதிரி அவங்களுடைய படிப்பில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவெல்லாம் அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக சிறப்பு பயிற்சிகள்லாம் அங்கே அளிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் 5 தடவை பாரதியார் யூனிவர்சிட்டியில் பால் பேட்மிண்டன் டீமுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 3 டைம் பாரதியார் யூனிவர்சிட்டி பால் பேட்மிண்டன் டீம் கேப்டனாகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நேஷனல் ரெக்கார்ட்ஸ் அதில் நிறைய செஞ்சுருக்காங்க. கல்லூரியிலேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு அவார்டும் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் கல்லூரி செஸ் டீம்லையும் ஷட்டில் டீம்லையும் கேப்டனாக இருந்திருக்காங்க. அத்லட்டாகவும் ரொம்ப பெஸ்ட் அத்லட்டாகவும் அவங்க காலேஜ் டேஸில் திகழ்ந்துருக்காங்க. அப்புறம் மாநில அளவில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டிகள் எல்லாம் பல பரிசுகள் எல்லாம் வென்றிருக்காங்க. மாவட்ட பூப்பந்தாட்ட அணிக்கு கேப்டனாக பல டைம் செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்புறம் ஸ்டாம்ப் கலெக்டிங் அவங்களுடைய ஹாபிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரைட்டிஸ் வேரிடு லைன்ஸில் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸ்டாம்ப் கலெக்டிங், டிராயிங், புக் ரீடிங், இந்த மாதிரி ஹாபிஸ்லாம் நிறைய அவங்க வச்சுக்கிறாங்க. இது நான் சொல்கிறது ரொம்ப கம்மி தான். அது போக நிறைய ஹாபிஸ் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க மாவட்ட சென்ட்ரல் லைப்ரரி வாசகர் வட்டத்தில் தலைவரை 5 வருஷமும் ஆலோசகராக 2 வருஷமும் இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் அதை விட எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக தியான பயிற்சியில் மேம்பட்ட பயிற்சிகள் எல்லாம் பல்வேறு அமைப்புகளிலிருந்து அவங்க பெற்றிருக்காங்க. அதே மாதிரி பல தியான அமைப்புகளுக்கு இவங்க ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் பெற்றிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன சம்பந்தமான ஆராய்ச்சிகளுக்கு அவங்க லைஃப்பில் முன்னுரிமை கொடுத்து ரொம்ப தீவிரமாக செஞ்சுட்டு இருக்காங்க.
அப்புறம் அது போக இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் ஒரு சில குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக அந்தந்த குடும்பத்துக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை சொல்லி அவங்கள வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ராக்கில் கொண்டு வரதுக்காக இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பிராணிக் ஹீலிங், பிராண சிகிச்சை முறை அது செய்கிறாங்க. நேச்சுரோபதி கோர்சஸ்லாம் வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் தன்னுடைய மல்டி ஃபேசட்டட் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஹேசிட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேசிட்ஸ் அப்படிம்பாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஞானிகள் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க, வாழ்க்கையை வர விஷயத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாமல் வாழ்க்கையை இருக்கிறபடியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கடமைகளை வந்து ரொம்ப தெளிவாக செஞ்சுட்டு போயிடுற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஜென் புத்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அவங்களும் அதே மாதிரி தான் ஜென் புத்த அமைப்பும். இங்கே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அத்வைதிகள்னு சொல்லுவோம். அவங்க வந்து அந்த மாதிரி தான் வாழ்க்கையை வந்து ரெண்டு இல்லை எல்லாம் ஒன்று தான், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயம் முழுக்க ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வாழ்க்கையே வந்து அந்த ஒரே ஒரு ஆள் தான் ஆண்டவனாக தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரேபியாவில் சூஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க முஸ்லீம் அமைப்பில் சூஃபிகள் அப்படின்னு சொன்னால் ஞானிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஞானிகள் பார்த்தா அவங்கள பற்றி சொல்கிறவங்க சொல்லியிருப்பாங்க என்னென்னா, அவங்க சாதாரணமாக தங்களை ஞானிகள்னு வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. எப்பவுமே அவங்க தங்களை மறைச்சு ஒரு சாதாரண வாழ்க்கையில் அவங்க தங்களை வந்து ஒரு சாதாரண ஒரு மளிகை கடைக்காரரா, ஒரு பெட்டி கடைக்காரரா, ஒரு துணி கடைக்காரரா தங்களை வந்து மறைச்சிக்கிட்டு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெளியில் இருக்கிறவங்க யாருக்குமே நம்ம கூட பழகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படிப்பட்ட ஞானிகள் அவங்களுக்கு நமக்கு யாருக்குமே தெரியாது. அவங்களுக்குன்ட்டு ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு வெளியிலேருந்து பார்க்குறவங்க அந்த ப்ரொஃபஷன் அதுதான் அவங்களுடைய ஒரு முகம் மாதிரி வெளியில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுட்டு இருக்கும். ஆனால் அடிப்படையில் அவங்க வந்து ரொம்ப ஆழமான அளவில் வந்து மனசில் ஆழ்ந்து போயிருக்கக்கூடிய ஆளை ஒரு பெரிய ஞானியாக இருந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி நம்ம ஐயா அவர்கள், வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் ஆடிட்டராகவும் இருந்துட்டு இருக்காரு. அதனால அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு ஞானவான் நமக்கு இன்னைக்கு வந்து பயிற்சி அளிக்கிறதுக்காக வந்துக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நம்முடைய ஐம்புலன்களையும் ரொம்ப ஷார்ப்பாக வச்சு நம்மளோட அறிவையும் அதுக்கு ஒரு தூண்டுகோலை வச்சு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்காக நம்முடைய மனசு அகலமாக திறந்து வச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய அருள் மழையில் நம்ம நனையிறதுக்கான சான்சஸ் நிறைய, அதை கொண்டு போய் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுக்காக நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கிட்டு ஆடிட்டர் ஐயா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். இப்பொழுது நம்முடைய அமைப்பிற்கு வந்து சிறப்பான பயிற்சி அளிக்க இருக்கும் திரு ஆடிட்டர் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு ஐயா சக்தி ஜெயச்சந்திரன் அவர்கள் மலர்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிப்பார்கள். வெங்கடேசன் ஐயா அவர்களை பயிற்சி அளிக்க அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். மாதா, பிதா, குரு, தெய்வம் மற்றும் மனித சமுதாயத்தை நன்றியோடு நினைவுகூறுகின்றேன். இனியது கேட்கின் தனி நெடுவேலோய், இனியது இனியது ஏகாந்தம் இனியது, அதனினும் இனியது ஆதியை தொழுதல், அதனினும் இனியது அறிவினர் சேர்தல், அதனினும் இனியது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே அப்படின்னு அவையார் மிக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஏகாந்தம் என்பதை அடைவதற்காக நிறைய முனிவர்கள்லாம் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஸ்டேஜில் வரபோது இனியது எதுன்னு கேட்கிற போது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே என்று சொல்லி அவ்வையார் மிக அழகாக இனியதை பற்றி சொல்லிட்டு இருக்கிற காரணத்தினால அறிவுள்ளோர்களை அடிக்கடி சந்திப்பதற்கு வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா அந்த சுயமுன்னேற்ற பயிலரங்கு வர்றவங்க எல்லாருமே அறிவுத்தாகம் அடைந்தவர்கள், தான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர்கள். அந்த மாதிரியான அறிவுத்தாகம் கொண்ட உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சுயமுன்னேற்ற பயிலரங்கத்தில் அதிகமான முறையில் நான் எதிர்பார்க்கிறதே பயிற்சிகள், அதுக்கு அடுத்ததாக அதுக்குண்டான விளக்கங்கள். இந்த கிளாஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா போர்டில் நான் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அதிகமான அளவு லெக்சர்ஸ் கொடுக்காம மனதை பற்றி அதிகமான முறையில் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஏன் நாம் அதை பின்பற்ற முடியவில்லை? இதற்கு என்ன காரணம்? நல்ல விஷயங்கள் இருக்கிறது, அது எந்த இடத்துல மனதில் போய் பாதிப்பு வருது, அந்த பாதிப்பு என்ன காரணத்தினால அதை கிளியர் பண்ண முடியாமல் தடுமாறுறாங்க. ஒருத்தர் தொழிலதிபராக வேணும்னு நினைக்கிறாரு, நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு, ஆனால் அத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் கூட ஆனால் அவர் பரிணமிக்க முடியறதில்லை. லட்சத்தில் ஒரு 5 பேர் மட்டும் சக்ஸஸ் அடைகிறாங்க, அதிகமான பேர் முடியறதில்லை. சக்ஸஸ் அடைஞ்சவங்களை கேட்டால் நான் இதைத்தான் சார் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணலைங்கிறாங்க. ஆனால் அதே பண்ண முயற்சி பண்ணுறவங்க அந்த வெற்றியை அடைய முடிவதில்லை. அதுக்கு என்ன காரணம்? ரெண்டுக்கு நடுவாண்டு இருக்கிற இடைவெளி என்ன? இது மனது என்னென்ன மாதிரியான முறையில் சிரமத்தை கொடுக்குது. இது எப்படி ஷார்ட்கட்டில் போய் அடையலாம்?
அப்படிங்கிறத என்னுடைய அதிகமான அளவுக்கு ஆராய்ச்சிக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஒருத்தர் 10 வருஷமா தியானம் பண்றாரு, அந்த 10 வருஷம் தியானம் பண்ணி தான் அந்த பலனை அடைய முடியுமா? ஏன் ஒரு மாசத்துல அடைய முடியாதா? சில பேர் வருஷக்கணக்காக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எதையுமே அடையிறது இல்லை. அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியாமே இருக்குது. ஆனால் என்னென்னோ முயற்சிகள் பண்ணுறேன் சார், ஆனால் என்னால் எதுவும் அடைய முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், அடிப்படை எது அவங்களுக்கு தடங்கல் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆராய்ச்சிகளுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் லெவலில் இருக்கிறவங்களையும் மனித சமுதாயத்தையும் நான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். அவங்களுடைய அமைப்பு ரீதியாக பார்க்குறோம், வெற்றி பெற்றவர்கள் எந்த இடத்துல வெற்றி பெறுகிறார்கள், அந்த வெற்றிக்கு உள்ளமாறு என்ன காரணம் இருக்கிறது, அவங்க வெற்றி அடைஞ்சவங்கள சொல்ல முடியறதில்லை. அது ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொன்னால் ஈஸியாக தெரியும். ஒரு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரினர் இந்தியாவில் சுற்றி பார்க்கறதுக்கு வர்றார். சுற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு இடமா போகிறப்போ இங்கே எல்லாமே ஹாட் பிரதேசம், ரொம்ப வெப்பமான இடங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே டயர்டாயிடுறாரு. அப்போ கேட்குறாரு, இங்கே எங்கெங்கெல்லாம் நம்ம கூலிங் பிளேஸ் இருக்குன்னு மெட்ராஸ் ஏரியா பக்கத்தில் வந்து கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இங்கே ஊட்டின்னு ஒன்று இருக்குதுங்க, அந்த ஊட்டிக்கு போனீங்கன்னா நல்லா உங்களுடைய கிளைமேட்டே கண்டிஷன் நல்லா இருக்கும், உங்களுடைய நாட்டுடைய கண்டிஷன் நல்லாவே இருக்குது, நீங்கள் அங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. சரி ஊட்டிக்கு போகலாம் நாங்கள் புறப்பட்டு வந்துடுறாரு. ஊட்டிக்கு கீழே வந்தோன்னே ஒரு வாடகைக்கார் எடுக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நான் செல்ஃப் டிரைவிங் எனக்கு தெரியுங்க, நானே ஓட்ட முடியும், ஒரு கார் மட்டும் கொடுங்க அப்படின்னு. ஒன்று அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க இங்கிலாந்து நாட்டில் இருந்த கண்டிஷன் வேறு, இங்கே ஊட்டியோட இதில் ஹேர்பின் பெண்ட் அதிகம், அதனால் நீ தனியாக ஓட்ட ரொம்ப கஷ்டம், நீங்கள் அதனால் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி டிரைவரை போட்டுக்கங்க அப்படிங்கிறார். இல்லைங்க எங்கள் ஊரில் நான் 4 கார் வச்சிருக்கிறேன், நான் நல்லா ஓட்டுவேன், எனக்கு ஒன்றும் வேண்டியது இல்லைங்கிறார். இருந்தால் கூட அவங்க சொன்னாங்க, இல்லை வேண்டாம் சார், வேறு நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஹில்ஸ் ரொம்ப ஏகப்பட்ட ஹேர்பின் பெண்ட் இருக்குது, அதில் நீங்கள் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்காதுங்க, ஒரு டிரைவரை போட்டுக்கின்றாரு. சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, அதனால் ஏன் நம்ம சிரமப்படுவானேன்னு சொல்லி ஒரு டிரைவரை போட்டுக்கிறாரு. டிரைவர் போட்டு உட்காந்துருக்கு கூட இவருக்கு ஒரு மனசில் ஒரு ஆதங்கம், நம்மளே நல்லா வண்டி ஓட்டும், எதுக்கு ஒரு டிரைவரு, சரி எப்படி தான் ஓட்டுறான்னு பார்க்கலாம், புது ஏரியாவாக இருக்குது என்னென்னு தெரியலன்னு சொல்லலான்னு பார்த்தா நிறைய டிராஃபிக் நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் அதிகம். மற்ற ஃபாரினரை விட ஃபாரினர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டோம், ஸ்பீடாக எப்படி போகிறது சீக்கிரம் எப்படி போகிறது மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். அந்த ரீசன்னால அவங்க சொன்ன உடனே ஒரு இதாக போயிட்டே இருக்கிறா, கொஞ்சம் அப்படியே ஸ்டார்டிங் ஆகுது ஊட்டியோட மலைப்பாதை. ஸ்டார்டிங்காக கொஞ்சம் தூரம் போக போக ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்ட் வருது. திரும்பி பார்க்குறாரு, கொஞ்சம் பார்த்தா சங்கடமாக இருக்குது. ஏன்னா இங்கிலாந்தில் ஹில்ஸ் அதிகமாக இல்லை, இருக்கக்கூடிய ஹில்ஸ்ல எல்லாம் பாதைகள் போட முடியாது. அதனால் ஹில்ஸு பிரயாணங்கிறது ஃபாரினரில் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு இல்லை. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பிளைன்ஸ் தான் அதிகம். அதனால் அவருக்கு ஹில்ஸில் மேலே போக கொஞ்சம் கொஞ்சமாக 2வது ஹேர்பின் பெண்டு போகுது, 3வது ஹேர்பின் பெண்டு போகுது. சைடில் பார்க்குறாரு, நல்லா அதல பாதாளமாக இருக்குது. கொஞ்சம் மனசுக்குள்ளார ஒரு பயம் வருது, அப்போ இந்த இடத்துல இவ்வளோ ஷார்ப்பாக திரும்புகிறான், கொஞ்சம் விட்டா நம்ம லைஃபே முடிஞ்சுது, இவ்வளோ ஷார்ப்பாக சைடில் போய் திரும்புறாப்புலே ஏத்தாப்புல வர பஸ் நிறுத்துறது இல்லை, சில இடத்துல ஹார்ன் கூட அடிக்கிறது இல்லை, அவன் பட் அப்படியே திருப்புறான் அப்படின்னு கொஞ்சம் மனசில் பயமெல்லாம் வந்துடுது அவருக்கு. ஒரு 4வது ஹேர்பின் பெண்ட் வருது, கொஞ்சம் சமாளிச்சுக்கிறாரு. 5வது ஹேர்பின் பெண்டை வந்து மனசுக்குள்ளார பயங்கர பயம் வந்துடுது, இன்னும் எத்தனை ஹேர்பின் பெண்டு தாண்டணும், நமக்குள்ளார இந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு இன்னும் காடை ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடறாரு. கண்ணை மூடிக்கிட்டு ப்ரே பண்ண ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டை தாண்டி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மனசில் தீர்மானம் பண்ணுறாரு, நம்ம எவ்வளோ பெரிய தொழிலதிபர், இந்த இடத்துல வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம இந்த மாதிரியான முறையில் போகிறோம், இவ்வளோ பயத்தோடு நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஒரு சாதாரண டிரைவரு சர்வசாரமாக ஓட்டுறோம், இவனுக்கு எவ்வளோ ஸ்கில் இருக்குது, மேலே போய் சேர்ந்த உடனே அவனை கண்டிப்பாக பாராட்டுறதுக்கு நிறைய பணமோ இல்லை நிறைய விஷயங்கள் கொடுக்குன்னு தீர்மானம் பண்ணுறாரு. அப்போ கையை பார்க்குறாரு, மோதிரம் படுத்து, சரி இந்த மோதிரத்தை அவர் கொடுத்துறதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணிடுறாரு. ஒவ்வொரு ஹேர்பின்டாக வந்து மேலே எல்லாம் தாண்டி வந்துருச்சு. வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரீச் ஆகிற போது டிரைவர் வந்து, சார் ஊட்டி வந்தாச்சு கண்ணை முழிச்சுக்குங்கிறாரு. இவர் கண்ணை முழிச்சு சொல்கிறாரு, எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னு உனக்கு தெரியாதப்பா, உனக்கு நான் 10 ஹேர்பின் பெண்டு 5 ஹேர்பின் பெண்டு வரைக்கும் நான் தாங்க முடியல, நீ எப்படிப்பா இவ்வளோ பெரிய ஹேர்பின் பெண்டு இவ்வளோ சர்வசாதாரணமாக அப்படி ஓட்டிட்டு வர, எப்படி இவ்வளோ பெரிய ஸ்கில் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொல்கிறான், ஆமாங்க சாமி அப்படி தான் பயமாக இருக்கும், நீங்கள் 10வது ஹேர்பின் பெண்ட் வரைக்கும் கொஞ்சம் தாங்கிட்டீங்க, 5 தாண்டணும்னு கொஞ்சம் இதாகிட்டீங்க, நான் 3வது ஹேர்பின் பெண்ட் வரவே கண்ணை முடிக்குவேன், கண்ணை மூடிட்டு தான் நான் ஓட்டிட்டு வந்தேன் இவ்வளோ நேரம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய சாதனைலாம் செய்யல, கண்ணை மூடிட்டு ஓட்டிட்டு வந்து கார் வந்து சேர்ந்துருச்சு, அது உங்கள் புண்ணியம் அப்படின்னுங்க. அப்போ எதை நாம் பெருமையாக நினைக்கிறோமோ அவங்களுக்கு கண்ணை மூடி தான் சாதனை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் சாதனையாளர் பார்க்குறோம், ஐஏஎஸ் முடித்தவங்க மற்றவங்க, இது எப்படி முடிச்சுன்னு கேட்டால் முடிச்சதுக்கு உண்டான காரணங்களை அவங்க சொல்ல முடியல, அவங்க மறுபடியும் அதை செய்யுங்க அப்படின்னா செய்ய முடியலன்னு பார்க்குறோம். ஏன்னா மெட்ராஸில் அடிக்கடி ஐஏஎஸ் குரூப்புக்கு நாங்கள் அடிக்கடி ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி அவங்களே கால்ஃபார் பண்ணுவாங்க மெட்ராஸ் போகிற கோடு. அப்போ அவங்களுக்கு அவங்க வீட்டில் வச்சு நடத்துகிறப்போ அவங்களாம் அடிக்கடி சொல்கிறாங்க, மறுபடியும் ஐஏஎஸ் பரிட்சை எழுதுனா என்னால் பாஸ் பண்ண முடியாது சாருங்கிறாங்க. எல்லாருமே நேஷனல் ரேங்க் வாங்கினவங்க, நேஷனல் ரேங்க் வாங்கினவங்க ஏன் ஐஏஎஸ் பரிட்சை மறுபடியும் எழுதுனா பாஸ் பண்ண முடியாது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் மனதில் ஏற்படக்கூடிய உந்து சக்தி அவங்களுக்கு குறைஞ்சிருது. எப்படி பாஸ் பண்ணுங்கிற ஒரு வெறியில பாஸ் பண்ணாங்களோ சிஸ்டத்தை அவங்களால ஃபாலோ பண்ண முடியல, இன்னொருத்தர் தயார் பண்ண முடியல அவங்களால. அவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் மறுபடியும் அவங்களால தயார் பண்ண முடியாமல் தடுமாறுறாங்க. அப்போ இதெல்லாம் நாங்கள் ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம். இந்த ஆராய்ச்சிகள் எடுத்துக்கிற போது இந்த மனதை பற்றி பார்க்குற போது மனதில் பார்த்தீங்கன்னா வெளிமனம், உள்மனம், ஆழ்மனம், மொத்தம் 3 விதமான பகுதியாக இருக்குது. வெளிமனங்கிறது அவுட்டர் கவரிங்,
அது எல்லா விதமான விஷயங்களையும் அதான் தொடர்பு வச்சுக்கும். உள்மனங்கிறது மிகப்பெரிய பலம், அது யூனிவர்சலோட கான்டாக்ட் இருக்கிறது. இயற்கையில் என்னென்ன சக்திகள் இருக்குன்னு நினைக்கிறோம் அத்தனை சக்தியும் அந்த உள்மனதுக்கு இருக்குது. கொஞ்சம் கூட கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அதை நம்ம உணர்றதுக்காக தான் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அது எப்படிலாம் ஒன் பை ஒன்னா நம்ம இப்போ பார்க்கலாம். அது போர்ட்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் நான். அது நம்ம மனங்கள் பார்க்குற போது வெளியிலேருந்து அவுட்டர் கவரிங் ஆர்டினரியாக நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் அமைப்பு ரீதியாக வர்றபோது மொத்தம் 3 விதமாக பிரியும். இதில் வெளியில் இருக்கிறது வெளிமனம் சொல்றது, இது உள்மனம், இது ஆழ்மனம். இந்த வெளிமனதுக்கும் உள்மனதுக்கும் நமக்கு தொடர்புகள் சரியா அமையாம இருக்கிறது தான் வாழ்க்கையில் எல்லாம் தடுமாறதுக்கு காரணம். நிறைய நான் நினைக்கிறேன் சார், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க நினைக்கிறேன், ஆனா எந்திரிக்கவே முடியறது இல்ல. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நமக்குள்ள ஒரு குழப்பம் போறதுக்கு காரணம் இந்த வெளிமனதுக்கும் உள்மனதுக்கும் இருக்கிற தொடர்புல நிறைய ஷார்ட் சர்க்யூட் நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம். அந்த வெளிமனதை உள்மனதை அமைதியை விட்டுட்டோம்னா அது எல்லா விதமான வேலைகளையும் செய்யும், நம்ம என்னென்ன நினைக்கிறோம் எல்லாத்தையும் செய்யும். ஆனா வெளிமனது என்னன்னா எதுலையுமே நிலைத்து நிற்காது, அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா எதுலையுமே நிலைத்து நிற்காது. ஆனா இன்ப துன்பங்கள் எல்லாத்துக்கும் இது வெளிமனது தான் காரணம். வெளிமனது இருக்கிறதுனால தான் மனிதருக்குள்ள மனிதரை நம்ம மூவ் பண்றோம், மற்ற எல்லா விதமான விஷயங்களையும் பண்றோம். உள்மனது என்னன்னு கேட்டீங்கன்னா உள்மனது முழுக்க முழுக்க கருணை சம்பந்தப்பட்டது, நல்லது கெட்டது அதுக்கு தெரியாது. உள்மனது பயங்கர பவர்ஃபுல், ஆனா உள்மனதுக்கு நல்லது கெட்டது என்னன்னு தெரியாது. அது ஒண்ணுதான் அதனுடைய ப்ராப்ளம். நீ எதை கொடுத்தீங்களோ அது அப்படியே நம்பிக்கும். இந்த அல்லாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி உள்மனதில் நீங்க எந்த சிந்தனை கொடுக்குறீங்களோ அந்த சிந்தனை மல்டிப்ளை பண்றது மட்டும் இல்லாம அந்த வாய்ப்புகளை உங்களை நாடி வர வைக்கும், எல்லா விதமான விஷயங்களும் உருவாக்கும். இதுக்கு எந்த விதமான எல்லையுமே இல்லை. எப்படி பிரபஞ்சத்துக்கு சக்திகளுக்கு எல்லை இல்லைங்கிற மாதிரி உள்மனதுக்கு எந்த விதமான எல்லையுமே இல்லை. இது எவ்வளவு வேணா நம்ம யூஸ் பண்ணலாம், அது ஒரு பெரிய கடல் மாதிரி. இது உள்ள போறதுக்காக தான் நம் சமயங்களும் தியானங்களும் ஆன்மீகங்களும் நீங்க செய்யக்கூடிய எல்லா பயிற்சிகளும் உள்ள போறதுக்கான முறைகள் தான ஒழிய வேற எதுவுமே இல்லை. உள்மனதுடைய ஆற்றல் அதிகம், அது உள்ள போறதுக்காக தியானம்லாம் நீங்க பண்ண முயற்சி பண்றீங்க. மதங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி, அன்பை பத்தி சொல்றாங்க, எதாவது பத்தி சொல்றாங்க. இந்த அன்புக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை, அந்த உள்மனதுடைய இயல்பு. அந்த இயல்புக்கு போறதுக்காக மதங்கள் எல்லாமே நிறைய போதனை பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான விஷயத்திலிருந்து அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ற போது நம்ம இந்த இடத்துல நிறைய இடத்துல சிதைச்சிடறோம். வெளிமனதுக்கு உள்மனதுக்கு தொடர்பா நம்ம சிதைச்சிடறோம். எப்படி சிதைச்சிடறோம் கேட்டீங்கன்னா சின்ன வயசுல நம்ம வளர ஆரம்பிக்கிறோம், அப்பதான் மனது டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அது 2வது 3வது வயசுல இருந்து உங்களுக்கு பேச ஆரம்பிச்சோன்னா அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல நிறைய விஷயங்களை தேடுற போது வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்க முடியாம அதனுடைய சக்திகளையோ திறமையில குறைக்கிற மாதிரி நிறைய அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, தடைகள் கொடுக்குறாங்க. அப்ப பண்ண அது ஸ்கூல்ல போய் சேருது. ஸ்கூல்ல போய் சேர்ந்தோடனே அங்க எந்ததோ படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. எப்படி சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம். கல்வி என்பது வச்சது மனசை பழக்கப்படுத்துறதுக்கு தான ஒழிய நாம் நினைக்கிற மாதிரி கல்விங்கிற ஒரு மிகப்பெரிய திறமை இல்லை. கல்வி படிக்க படிக்க மனது பண்படும். அந்த மனது பண்பட்டுச்சுன்னா வாழ்க்கையில நீங்க சிறப்பு அடையலாம் ஒழிய கல்வியில கிடைக்கிற மார்க் வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கைக்கு அது ஒரு துணை கருவி தான். அது தெரியாம வீட்டில் என்ன பண்ணிடுறாங்க, குழந்தைங்க படிக்க அந்த குழந்தைக்கு கணக்கு வராது. அது சொல்ல சொல்ல ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்லயே அந்த மார்க்கு காமிக்கிறாங்க. 100க்கு 35 மார்க் 40 மார்க் காமிக்க அந்த குழந்தையோட உள் மனதுக்கு அந்த எண்ணங்கள் போய் சேருது. நம்மளால முடியாது அந்த வெளிமனது இருந்து அந்த எண்ணங்கள் உள்ள போய் சேர உள்மனதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லது கெட்டது அதுக்கு தெரியாது. நீ கெட்டது கொடுத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிடும், நல்லது கொடுத்தால் மல்டிப்ளை பண்ணிடும். அது ஒண்ணுதான் அதுல இருக்க பெரிய ப்ராப்ளம். நல்லது கெட்டது அது உள்மனதுக்கு தெரியவே தெரியாது, ஆனா பயங்கர பவர்ஃபுல். அப்ப நீங்க தேவையில்லாம சில தாட்ஸ் உள்ள கொடுக்குறீங்க. இங்கிலீஷ் நமக்கு வராது அப்படின்னு வீட்டுல எல்லாம் சொல்றாங்க, ஸ்கூல்ல சொல்றாங்க, நீ மண்டுன்னு சொல்றாங்க. இந்த எண்ணங்கள் அடிக்கடி நம்ம சும்மா இருக்கிற போல உள்ள போய் இந்த எண்ணங்களை உள்மனதில் பரப்பிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வாங்கி உள்ள செலுத்திக்கிட்டே இருக்கோம். உள்மனது என்ன பண்ணுன்னா நம்ம கணக்கு வராதுங்கிற எண்ணத்தை எடுத்துக்கிட்டு வராத மாதிரியே பண்ணுது. அப்ப கணக்கு படிக்கிற போதோ இங்கிலீஷ் படிக்கிற போதோ இல்ல வாழ்க்கையில் வேற ஏதாவது சம்பவங்களை சந்திக்கிற போது நமக்கு வராதுன்னு எந்தெந்த எண்ணங்கள் நீங்க மனசு உள்ள கொண்டு போயிருக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் உங்களை விட்டுட்டு தனியாவே செயல்படும். அந்த எண்ணங்கள் போய் பிரபஞ்சத்தோட தொடர்பு வந்து உங்களுக்கு அந்த செயல்கள் செய்யாம தடைபடுத்திட்டே இருக்கு. என்ன காரணம் உங்களுக்கு தெரியாது. நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க, ஆனா உள்மனதை உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்களுக்கு செயல்களுக்கு முரணான எண்ணங்கள் நிறைய இருக்கிறத பார்த்தோம். ஏழைகள் அப்படிங்கிற நிறைய பேர்த்த நாங்க ஆராய்ச்சி பண்ணணும். நல்லா கடுமையான முறையில் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, ஆனா ஏழையா இருக்கிறாங்க. இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றவங்க ஏன் ஏழையா இருக்கிறாங்க பார்த்தா அவங்க ஏழையா இருக்கிறத விரும்புறாங்க. அடிக்கடி நிறைய இடத்துல போய் ஐ ஆம் புவர், நான் ஏழை அப்படின்னு சொல்றாங்க. தான் மனிதனாக அவன் நினைக்கிறது இல்லை, தன்னை ஏழையாக நினைக்கிறாங்க. தான் மனிதன் என்பது வேற, ஏழை என்பது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். ஆனா எப்ப பார்த்தாலும் நான் ஏழை, என்கிட்ட எந்த பொருளும் இல்லை அப்படிங்கிற தன்னை மனிதனாக நினைக்காம தன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உள்ள கொண்டாடுறாங்க. தான் ஏழை ரொம்ப வருஷமா சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற மனதுல உள் மனதில் போய் ஏழைங்கிற எண்ணம் பதிஞ்சு காட்டியும்
அவங்க நோக்கிக்கூடிய காந்த சக்தியானது குறையப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க ஏழைங்கிற அந்த எண்ணத்தை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. உள்மனது என்ன எல்லாத்துக்கூட இன்டராக்ட் பண்ணும். நீங்கள் நிறைய இடம் பார்த்துக்கலாம். சில மனிதர்களை பார்க்குற போது மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வரும், சில மனிதர்களை பார்க்குற போது ஈர்ப்பு வரும். என்னென்ன காரணம் தெரியாது. ஒரு கூட்டத்திலேயோ மற்ற இடத்துலையோ பார்க்குறப்போ பார்த்த உடனே ஒரு எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களுக்கு காரணம் கேட்டால் இந்த உள்மனது தான். உள்மனது எல்லாத்துக்கூட இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது நிற்கவே நிற்காது. அது எல்லா விஷயங்களும் இன்டராக்ட் பண்ணும், எல்லாத்துக்கூடையும் தொடர்பு வச்சுக்கும், பொருளோடையும் தொடர்பு வச்சுக்கும். அது எப்பயும் நிற்கவே நிற்காது. அது இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிறனால தான் சில மனிதர்களை சந்திக்கிற போது நமக்கு ஒரு மனதில் திருப்தி இருக்குது. இப்போ காந்தி, இயேசுநாதர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா மனது உள்மனதில் அந்த அன்பு கணிஞ்சங்காட்டி அவன் புகைப்படத்தை பார்த்தீங்கன்னாவே, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாவே மனதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆர்வமாக நீங்கள் அதை பார்க்கக்கூடியது ரொம்ப ரசிப்பீங்க. உங்கள் மனதில் ஒரு ஈடுபாடு வரும். சில மனிதர்களை பார்க்குற போது எரிச்சல் வரும். ஃபோட்டோ பார்க்குற போது என்ன காரணம் தெரியாது. அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த விதமான கொடுக்கல் வாங்கல இல்லை, என்ன காரணம் தெரியாது. அது காரணம் என்ன, உள்மனதில் இருக்கக்கூடிய பவர் தான். அந்த உள்மனது எல்லாத்துக்கூட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். உங்களை பற்றி விஷயங்கள் எல்லாம் வெளியில் போயிட்டே இருக்கு. அகமே புறங்கிற போதும் அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும் சொல்றதுல அந்த காரணம் தான். அகத்தில் உள்ளதுங்கிறது உள்மனதில் என்னென்ன உங்களுடைய பணிகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பதிஞ்சிருக்குது. அந்த எண்ணங்கள் உங்களை விட்டுட்டு வெளியில் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும். அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப வருஷமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு புரிஞ்சு மேலே கொண்டாடுவாங்க. அது என்ன காரணம்னு கரெக்டான முறையில் சொல்ல முடியாது. ஆனால் உள்மனது பயங்கர பவர்ஃபுல். இது உள்ள போறதுக்கான விஷயங்கள் நான் தடுத்துட்டு இருக்கிறதா நம்முடைய ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அதுல முதல்ல பாத்தீங்கன்னா பயம், தயக்கம், வெக்கம். இது நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்குள்ள நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அது ஆக்சுவலா மனதனுடைய இயல்பு இல்ல. வெளி மனதிலிருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்மளால முடியுமா முடியாதா, இந்த பயம், தயக்கம், வெக்கத்துல நம்ம நமக்குள்ள வச்சிருக்காம இது உள்மனதில் கொண்டு போய் சேர்த்துறதுனால ஏதாவது கிளாஸ்ல கேள்வி கேட்ட உடனே நம்ம எந்திரிக்கிறது இல்லை. எந்த இடத்துல நமக்கு ஒரு பயம் வருது, ஏதாவது நம்ம தப்பா சொல்லிடுமோன்னு ஒரு பயம் வருது. இது எல்லாமே நீ கிளாஸுக்கு போறது எல்லாமே படிக்கிறதுக்கான பயிற்சி முறைகள் தான். அதுல நீங்க பெரிய ரிசல்ட்டோ மற்றதாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட இது. அதுல நீங்க இந்த எதிர்பார்ப்புன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து தடைகள் பண்ணி இந்த இடத்துல இருந்து உள்ள போகக்கூடிய விஷயங்களை தடுத்துக்கிட்டே இருக்கு. எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ரிலேட் ஆகாம தடுக்கிறதுனால உங்களுடைய இயல்பான திறமைகள் வெளிப்படாம நீங்க தடுத்துறீங்க. உங்களுக்குள்ள உள்மனதை அமைதியை விட்டுட்டீங்கன்னாவே உள்மனதை நல்லா பயங்கர பவர்ஃபுல்லா செயல்படும். அது செயல்பட முடியாம தான் மனிதன்கிற எண்ணத்தை விட்டுட்டு தனக்குள்ள நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு போய் எனக்கு இங்கிலீஷ் வராது சார், என்னால் முயற்சி பண்ண முடியாது சார், நான் எதை திங்க் பண்ணாலும் போஸ்ட்போன் ஆகிட்டே தான் சார் இருக்கு, நான் நினைச்ச உடனே செய்யறது இல்லை சார், இதெல்லாம் மனசுல ஞாபகமா வச்சுக்கிறாங்க. ஞாபகம் மறதின்னு சொல்றவங்கள நாங்கள் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ண போது தனக்கு ஞாபக மறதி இருக்குதுங்கிறத ஞாபகமா வச்சுட்டு இருக்கிறாங்கிறத பார்த்தோம். எதெல்லாம் நமக்கு மறந்துருன்னு நினைக்கிறோம், நான் அடிக்கடி மறந்துடும் சார்ங்கிறத மறக்காம வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் உள்மனது செய்யக்கூடிய ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான வேலை. தான் மறந்துருங்கிறத மறந்துட்டாங்கன்னா அவங்க ஞாபக சக்தி அதிகமாகும். அது உள்மனதில் அந்த எண்ணங்கள் பாஸ் ஆன் பண்ண உடனே அந்த உள்மனது என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரக் பண்ண ஆரம்பிக்குது. உள்ள இருக்கிற நியூரான்களை போய் இன்டராக்ட் பண்ணுது. பிரெயின்ல போய் அது நியூரான் எப்படி எல்லாம் இன்டராக்ட் ஆகுங்கிறது அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதுல நியூரான் இன்டராக்ட் பண்ணி மனதுக்குள்ள உள்ள இருக்கும், வெளிப்படாம தடுக்கும். அது வேற யாருமே இல்லை, நீங்களே தான் தடுத்துட்டு இருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்க மனதுக்குள்ளே நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் நிறைய உள்ள வச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ஃபால்ட். அந்த தேவையில்லாத எண்ணங்களை எப்படி வெளியேற்றுறது? நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நம்மளால முடியுமா முடியாதாங்கிறத விட சும்மா இருக்கிற நேரம்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்கிற ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணி பார்த்தா தெரியும். அது நீங்க அப்படியே 5 நிமிஷம் கண்ணை மூடி எல்லாருமே ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிய வச்சிருங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை ஓபன் பண்ண வேண்டாம், கண்ணை மட்டும் மூடிக்கிறீங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ரைட், எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க. 5 நிமிஷங்கிற மாதிரி எடுத்துக்கல, ஒரு பயிற்சிக்காக. இப்ப மனதுல என்ன எண்ணங்கள் வந்துச்சுன்னு சிந்தனை பண்ணி பாருங்க. உங்களை பத்தி பாசிட்டிவ் எண்ணங்கள் உள்ள தழும்பிக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்ணை மூடணும்னா அந்த எண்ணங்கள் தழும்பி வெளியில் வரும். கண்ணை மூடணும்னா எது கண்ணை மூட சொன்னாலும் தெரியல அப்படிங்கிற போது மனதுக்கு எந்த விதமான வேலையும் கொடுக்காம கண்ணை மூடிட்டோம். ஆனா மனது என்ன செய்யணுங்கிறத நம்ம எப்பயும் குறிப்பிட்டாப்புல நம்ம கொடுக்கறதே இல்லை. நம்ம கை கால் வேலை செய்யறது மற்ற எல்லா விதமான வேலையும் கொடுத்துருக்கிறோம். ஒரு இடத்துல போனா உட்காந்துட்டுங்கிற வேலையை உடம்பு கொடுத்துட்டோம். கண்ணை மூடணும்னு எப்பப்பெல்லாம் கண்ணை மூடுறோமோ அப்போ மனதுக்குள்ள தழும்பிட்டு இருக்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்கள் பயங்கரம் வெளிப்படும். இப்ப கண்ணை மூடி 5 நிமிஷத்துல என்னெல்லாம் நினைச்சீங்க சிந்தனை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தரும் என்னெல்லாம் நினைச்சீங்க ஒரு 2-3 பேர் சொல்ல முடியுமான்னு பாருங்களா. சொல்லலாம் அப்படியே. வெரி குட். அப்புறம் எது? வீட்டுக்கு எண்ணம் போயிருச்சு. அடுத்து என்ன செய்யலாம் சிந்தனை பண்ணணும். இப்படி நீங்க உங்களுடைய கண்ணை மூடணும்னா மனதுக்கு என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியல. மனது என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்துச்சு, நம்ம எதுவும் குறிப்பிட்டு கொடுக்கல மனதுக்கு.
கண்ணை மூடுன்னு சொன்ன உடனே இயல்பா நம்ம கண்ணை மூடிடுறோம். கண்ணை மூடின என்ன மனது செய்யப்போ நமக்கு தெரியல. மனது என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்துச்சு, அதை நம்ம இப்ப சொல்றோம். கண்ணை மூடணும் உடனே முதல் ஒரு நிமிஷம் மனதுக்கு ஒரு வேலையை நம்ம கொடுத்து இது வரைக்கும் பழக்கப்படுதல். நம்முடைய மனித வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய பெரிய ப்ராப்ளமே, எப்பெல்லாம் மனதுக்கு நம்ம வேலையை கொடுத்து கொடுத்து பழகணும், மனது அதே செயல்படுறதுக்கு நம்ம பழக்கப்படுத்துறோம். கண்ணை மூடணும்னா முதல் ஒரு நிமிஷம் மனதில் இதை பத்தி சிந்தனையை நம்ம செய்ய போறோங்கிறது நமக்கு தீர்மானமே இல்லை. கண்ணை மூடிட்டோம், ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டாரு, என்னன்னு தெரியல, திடீர்னு கண்ணை மூடிட்டோம். வெவ்வேறு குழப்பமான எண்ணங்கள் இல்லாமே இருக்கலாம். இப்படி வெவ்வேறு விதமான விஷயங்கள் நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம் மனதை. எப்பப்பெல்லாம் நம்ம மனதை பழக்கப்படுத்திருக்குன்னு பார்த்தா, அதிகமான அளவுக்கு வெற்றி பெற வேண்டி நினைக்கிறவங்க தன்னுடைய எண்ணங்களை அடிக்கடி சிந்தனை பண்ணணும். அப்துல் கலாம் அவர்கள் சொல்ற போது கற்பனை நீங்க பண்ணுங்க, கற்பனை பண்ணுங்கிற போது நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. கற்பனைன்னா ஆசைப்படுறது இல்ல, ஆசை வேற கற்பனை வேற. அதுக்கு என்ன காரணம் கேட்டா, உள்மனது பயங்கர பவர்ஃபுல்லா செயல்படுறதுக்கு மொத்தம் 3 விதமான விஷயங்கள் உள்மனது பயங்கர பவர்ஃபுல்லா செயல்படும். உள்மனது என்ன பண்ணுன்னா, ஃபேக்ட்ஸ், உண்மைகளை உடனே எடுத்துக்கும். உள்மனது எந்த விதமான வித்தியாசம் பார்க்காம எதெல்லாம் உண்மையில உடனே எடுத்துக்கும். ரெண்டாவது உங்களுடைய அனுபவங்கள், அந்த அனுபவங்களை அது அடிப்படையா வச்சுக்கும் செயல்படுறதுக்கு. மூணாவது கற்பனைகளையும் கனவுகளையும் அது அதிகமான முறையில் நம்புது. என்ன காரணம் கேட்டா, நல்லது கெட்டது அதுக்கு தெரியாதனால எதெல்லாம் குடிக்கலாம் அத்தனையும் நம்பும். தன்னை ஒரு சின்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கிற மனிதனை நான் நிறைய பேர்த்து பார்த்திருக்கோம். 60 வயசாயும் எந்த டீ கடைக்கும் மற்ற இடத்துக்கும் கூட்டிட்டு போய் எல்லா இடத்துக்கும் டீ மட்டும் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அவர் டீ வாங்கிட்டு வந்து பெஞ்சில் உட்காந்துக்குவார். அவர் வயசு பார்த்தா 65, கிட்டத்தட்ட 55 இருந்துச்சு, 65 இருக்கும் பாக்குற போது. ஆனா 55 வயசு இருந்தாரு. அவர் ஒரு ஆராய்ச்சிக்கே எடுத்துக்கிட்டோம். எப்படி இத்தனை வருஷமும் ஒருத்தர் டீ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வேற எதுவும் தெரியாதுங்கிறார். எதை கேட்டாலும் இவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படிங்கிறார். ஸ்கூல் படி பார்த்தா +1 வரைக்கும் படிச்சிருக்காரு. அந்த காலத்து SSLC முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காரு. டீ மட்டும் தான் வாங்கி தர முடியும் நம்புறாரு. ஏன் இந்த மாதிரியான முறையில் அவர் உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்து பேசணும். இல்லைங்க சாமி, எனக்கு எதுவுமே புரியாதுங்க, எனக்கு யார் சொன்னாலும் தெரியாது, டீ மட்டும் வாங்கிட்டு வந்துரு, ஒரு 10 கடையில் நான் உட்காந்து டீ மட்டும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப அவருடைய எல்லா விதமான ஆராய்ச்சியும் பார்க்கிற போது அவருடைய மனது பார்த்தா குழந்தையை விட ரொம்ப குறைவா இருக்குது. உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு 4 குழந்தைகள், 3 பெண்ணு 1 பையன். இந்த 3 பெண்ணையும் ஒரு பையனை எப்படி கடையை தூர எதுவுமே தெரியாது. மனதில் பார்த்தா குழந்தையாவே இருக்கிறாரு. ஒரு சின்ன சின்ன மிட்டாயோ ஐஸ்கிரீமா கொடுத்தா, இன்னொரு மிட்டாய் இருந்தா கொடுங்கிறார், வாங்கி சாப்பிட்டாரு. அப்ப எண்ணத்தினால பார்த்தா உடம்பை விட மனதில் அவரு தன்னைக்கு ஒண்ணுமே தெரியாது, தனக்கு எதுவும் தெரியாது, புரியாதுன்னு மனதில் வலிமையா செலுத்திட்டு இருந்திருக்கிறாரு. அவர் அதுக்கு ஆராய்ச்சிக்கா எடுத்துக்கிட்டு ஒரு 4 தடவை கிளாஸ் அவர் சம்பந்தப்பட்ட முதலாட்டு சொல்லிட்டு, இவரை எங்களுக்கு ஒரு ஆராய்ச்சிக்கா நாங்கள் யூஸ் பண்றோங்க, நீங்க நேரம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஆராய்ச்சிக்கா அவர் பழக்கப்படுத்தணும். அவர் கூட்டிட்டு போய், இல்லைங்க ஐயா, உங்களை பார்க்கறப்போ முகத்துல பார்த்தா ரொம்ப சக்தி அதிகமானவரா தெரியுறீங்க, ஏன் நீங்க இப்படி செய்றீங்கன்னு கேட்டா, நீங்க ஒருத்தர் தாங்க நீ புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு மனசுல நிறைய இருக்குது, ஆனா உலகம் புரிஞ்சுக்கலன்னாரு. இல்லாத விஷயங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி நான் ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சேன். இல்லைங்க, நீங்க டீ டம்ளர் கொண்டாந்து வைக்கிற போது ரொம்ப பர்ஃபெக்டா வைக்கிறீங்க, நான் மற்ற இடத்துல பார்த்துருக்கிறேன், அந்த இடத்த தொடச்சி வச்சு கரெக்டா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துட்டேன். அவர் அடுத்த நாள் இருந்து பார்த்தா டீ டம்ளர் கொண்டாடுற போதும் வைக்கிற போதும் கரெக்டா தொடச்சி வைக்கிறாரு. எந்த விதமான உள்ள எந்த விதமான சிந்தனை இல்லாம அது கரெக்டான முறையில் செஞ்சுட்டே வர்றாரு. அடுத்த நாள் அந்த டீக்கு அந்த முதலாளி கூப்பிட்டு கேட்டேன், எப்படிங்க பண்றாரு, ஒர்க் எப்படி பண்றாரு கேட்டேன். அது என்னமோ தெரியலைங்க, நீங்க என்ன வந்துட்டு போனீங்கன்னு தெரியல, இப்ப டீ டம்ளர் கொண்டாந்து வச்சா பர்ஃபெக்டா வைக்கிறாருங்க, கையெல்லாம் சுத்தமா வச்சிருக்கிறாருங்க, ஒரு வித்தியாசமா செய்யறாருங்க அப்படின்னாரு. அடுத்த 2 நாள் கழிச்சு நான் போய் கேட்டேன், ஒவ்வொரு விஷயங்களும் அவர் சொல்லிட்டு வந்தேன், உங்களால சிந்தனை பண்ணி பண்ண முடியுதுங்க அப்படின்னு. ஒவ்வொன்னா சொல்ல ஃபாலோ பண்றாரு. அது உண்மையா மனதில் நம்புறாரு, வெளியிருந்து வரக்கூடிய தூண்டுதல். அப்ப கடைசி நாளாக பாக்குறப்ப அந்த டீயோட கடையில இன்சார்ஜா இருக்கிறவரு திடீர்னு ஒரு மன வேறுபாடு பட்டு வெளியில போயிட்டாரு. வெளியில போனபோது முதல்ல பயங்கர குழப்பம், இவருக்கு என்னன்னா தன்னால் முடியாதுங்கிற நம்பிக்கை. அப்ப நம்ம அவர் கூப்பிட்டு வச்சு ஒரு 1/4 மணி நேரம் பேசினேன். இல்லைங்க, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், நீங்க உட்காந்துக்குங்க, ஏதாவது பிரச்சனைன்னு எனக்கு போன் பண்ணுங்க, என்ன வருஷம் வரப்போகுது, பணம் வாங்குறது போறது தானே, இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னும். சரி, நான் அது உடனே எடுத்துக்கிட்டாரு. என்ன ஆடிட்டர் சொல்றாரு, இதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறாரு, உடனே ஏத்துக்கலான்னு ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டு ஒரு வித்தின் 2 இயர்ஸ் கூட ஆகல, பண வரவு செலவுகள் மற்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு ஒரு நல்ல லீடிங் கடையில் இருக்கிறார், கடை டீ கடை வச்சிருக்காரு. அவர் பேரை சொல்ல விரும்பல, அவரே கூட இன்னைக்கு முடிஞ்ச மீட்டிங் வரேன்னார். என்னங்க 55-58 வயசு வரைக்குமே என்னை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருந்த ஒரு நாளை ஒரே ஒரு சின்ன மோட்டிவேட் பண்ணீங்க. நீங்க டீ டம்ளர் வைக்கிற போது நீங்க பர்ஃபெக்டா வைக்கிறீங்க, ஆனா வைக்கல வரு இது வரைக்கும். நான் சொன்ன உடனே அது உண்மையை நம்பிட்டு உன்னால செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒவ்வொரு விதமான மனதில் நாங்கள் போய் பார்த்தோம், உள் மனதில் எப்படி வேலை செய்யுது. அதே மாதிரி சின்ன வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த ஆராய்ச்சி என்னன்னா, எல்லா மனதுக்கும் இது அப்ளை ஆகுமா அப்படிங்கிறதுக்காக. அதுல 3 வயசு ஒரு குழந்தை, அதே மாதிரி ஒரு 8 வயசு குழந்தை, அதுல 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை எடுத்துட்டு ஒரு விசித்திரமான அனுபவம் எங்களுக்கு. என்னன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் இந்த மாதிரி எஜுகேஷன் நிறைய கிளாஸ் எடுத்துட்டு தெரிஞ்ச ஒருபாடு அவங்க வந்து கிளாஸ் இது பண்றப்போ சொன்னாங்க, இல்ல சார், எங்க குழந்தை உலகத்தில் விசித்திரமான குழந்தை, இது பயங்கரமா அடம் பிடிக்கும், இது சமாளிக்க முடியாது அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டு அடுத்த கூட்டிட்டு வந்தேன். பையன் பார்த்தா சின்ன பையன், ஒல்லியா தான் இருக்கிறான்.
ஆனா என்ன மேட்டர் அவன் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ்ல நாங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம் சார், நாங்க வீடு இருக்கிறது வாடகைக்கு. பையனை படிக்க சொன்னோம்னா ஜன்னவழியே புஸ்தகம் தூக்கி எறிஞ்சிருவோம். நம்ம கீழே இருக்கிற மற்ற வீடு, அந்த வீட்டுல எந்த வீட்டுல போய் உழுகுன்னு தெரியாது, நாங்க போய் எடுத்துட்டு வருவோம். அவனை அடக்கவே முடியல, ஷூ போட முடியாது, 2 பேரும் உட்கார வச்சு கம்பல் பண்ணி தான் அடின்னு அடிப்போம். ஆட்டோக்காரர் வந்து சத்தம் போடுவாரு, உங்க பையனை கூட்டிட்டு போலிங்குவாரு. ஒரு 10 நிமிஷம் பயங்கர போராட்டமா இருக்குங்க, இது என்ன பண்றதுன்னு புரியல, இந்த பையன் இப்படி வளர்ந்து என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னாங்க. 8 வயசு பையன், நம்ம எப்படி மோட்டிவேட் பண்றது? கூட உட்காந்து அந்த பையனை உட்கார சொல்றது. நான் சொன்னேன், நீங்க 2 பேரும் அந்தாண்ட போயிருங்க, நீங்க வந்து உட்காந்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை உட்காந்து அன்பா பேசுற மாதிரி பேசி கொஞ்சம் கொஞ்சமா 2-3 சாக்லேட்லாம் கையில கொடுத்து ஒரே ஒரு மேட்டர் தான் சொன்னேன், நீ நல்ல பையன்கிறது ஏன் மற்றவங்க தெரியாம இருக்குது அப்படின்னா, ஆமாங்க அங்கிள், எங்க அம்மா அப்பா ரொம்ப தப்பு, எங்க அப்பா என்னை பார்த்தா திட்டிக்கிட்டே இருப்பார், ஐஸ்கிரீம் கேட்டா வாங்கி தர மாட்டாரு, அம்மா திட்டிக்கிட்டே இருப்பான். நான் பட் நிறைய குறைகள் சொல்ல ஆரம்பிச்சான். 8 வயசு பையன் அவங்க அம்மாவை பத்தி குறைகள் சொன்னது ஒரு வீர்ப்புக்குள்ள போடுற மாதிரி. சரிப்பா அதெல்லாம் ரைட்டு, நீ ஏன் இப்படி இருக்கிற, நான் இனிமேல் உன்னை வாட்ச் பண்ண போறேன், உங்க அம்மாட்ட சொல்லியிருக்கிறேன், நீ தான் இருக்கல அதனால பெஸ்ட் பையன், நாளையிலிருந்து நீ இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சீங்கன்னா உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் தருவேன், காலையில் நீ ஸ்கூலுக்கு போற போது நான் மறைஞ்சிருந்து பார்ப்பேன், உனக்கு தெரியாது நான் எங்க நிக்கிறேன்ட்டு, கரெக்டா ஆட்டோல ஏறணும், ஷூ போடணும், எப்பயும் புத்தகம் தூக்கி போடக்கூடாது, இப்படி செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு ஐஸ்கிரீமும் நான் கனெக்ட் பண்ணிட்டே வருவேன், வீட்டில் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், இப்படி செஞ்சு பாரு உனக்கு வரும் அப்படின்னு. அதே மாதிரி 2-3 நாள்ல பார்த்தீங்கன்னா அவனே ஷூ எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் இமிடியேட் எஃபெக்ட், நெக்ஸ்ட் டேவே அந்த வீட்டில் இது பண்ணோன்னு அவனே ஷூ எல்லாம் போட ஆரம்பிச்சு, அவனே இது பண்ணிட்டான், எதையும் இது பண்றது இல்லை, ஒரு வித்தியாசமான மனிதனா செயல்பட்டான். 3rd கிளாஸ் வர்றபோது நீ நிறைய படிக்கிறதுன்னு சொன்னாங்க, நீ நல்லா படிச்சீங்கன்னா நீ உனக்கு என்னென்ன வேணும் சொல்லு அப்படின்னு. எனக்கு 5 ஸ்டார் சாக்லேட் 5 வேணும் அங்கிள், 5 இல்ல 10 உனக்கு கொடுக்குறேன், நீ இதெல்லாம் நீ படிக்கணும், இதெல்லாம் படிக்கணும், இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 3 டேஸ் கழிஞ்சிருச்சு. கழிஞ்சு 4th டே அன்னைக்கு காலையில் ஒரு 6:30 மணிக்கு அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் எங்க வீட்டுக்கு தொலைவு பண்ணிட்டாங்க. சார் நிறைய பிரச்சனை எங்க வீட்டில் உருவாயிருச்சு சார், எங்களுக்கு பழைய பையனே இருக்கட்டும், இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னாங்க. என்னங்க பிரச்சனை, ஏன் டென்ஷனா வரேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நடந்த விஷயம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குங்க, எங்களுக்கு பெரிய குழப்பம். அந்த பையன் 4 மணிக்கு எந்திரிச்சு, வெடிய காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். வீட்டில் பெட்ரூம்ல படிச்சா சிரமமா இருக்குன்னு பால்கனியில் போய் படிச்சிருக்காங்க, கதவை சாத்திட்டு. இவங்க வீட்டில் எந்திரிச்சு பார்த்துருக்காங்க, பையனை காணுமே, தொலையிருக்காங்க 1 மணி நேரமா. 1 மணி நேரமா தொலை பார்த்துட்டு அந்த பையனை காணுமே முடிவில் வந்துட்டு எங்கேயோ தொலை பார்த்து வெளியில் போய் பார்த்தா பால்கனியில கிட்டத்தட்ட 4 மணி இருந்து படிச்சுட்டு இருந்திருக்கிறான். அவனை கேட்டா சொல்றான், ஆமா நான் படிக்கணும் தான் சொன்னீங்க, படிச்சுட்டு இருக்கிறேங்கிறான். உடனே இவங்க சொன்னாங்க, பையன் நிறைய படிச்சு பைத்தியம் ஆயிடுவாங்க, பழையபடி இருக்கட்டுங்க. ஏங்க என்ன பிரச்சனை, பையன் நல்லா படிக்கிறான், நல்ல ஹேபிட் தானே. என்ன சார் 8வது படிக்கிற பையன் போய் இந்த 3வது படிக்கிற பையன் போய் காலங்காத்தா 4 மணிக்கா முடி வேண்டாம் சார், எங்களால் டாலரேட்டே பண்ண முடியாது, அந்த பையன் அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது, எங்க மாதிரியே எல்லா குடும்பம் செஞ்சு தென்ன மாதிரியே இருக்குன்னாங்க. அப்புறம் சொன்னா அப்படி இல்லை இல்லைங்க, உள்மனது என்னன்னா அந்த எழுச்சியை கொடுத்துருச்சு, அந்த எழுச்சி செயல்படுறதுக்கு அலோவ் பண்ணுங்க. ஒரு 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி இருப்பான், மடி பழையபடி 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சிருவான். மனசுல ஒரு உந்துதல் வந்துருச்சு, நான் இங்க இருந்தோ பார்த்துட்டு இருப்பான் நம்புறான். அப்ப 4 மணிக்கு எந்திரிச்சா நிறைய சாக்லேட் தருவார் நம்புறான். அவனுக்கு சாக்லேட் மற்றதுதான் அவனுக்கு தெரியும், படிப்பை பத்தி அவனுக்கு தெரியாது. அந்த மோட்டிவேட் பண்ணோம்னா அந்த 8 வயசு பையன் அந்த மாதிரிலாம் செயல்பட்டது பார்த்தோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இது மாதிரியான முறையில் வருது? அப்ப மனதை எப்படிலாம் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படிலாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணி ஸ்கூல்ல வீட்டில் எல்லாத்துலையும் நம்ம ப்ராப்ளம் பார்க்குறோம், ஒவ்வொரு இடத்துலையும் ப்ராப்ளத்தை பார்க்குறோம். அந்த ப்ராப்ளத்துக்கு முக்கியமான காரணமே மனதினுடைய செயல்பாடு தான். மனது ஏன் அந்த மாதிரிலாம் செயல்படுது, அதில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன இந்த உள்மனதை பற்றி ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை மாதிரி, கதைன்னா எப்படி செயல்படுங்கிறது ஒரு சம்பவம் சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். உள்மனதுக்கு வெளி மனதுக்கு கூடிய தொடர்பு, அது எப்படி செயல்படும், அந்த ஆற்றல் எப்படி அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு நீங்க உட்காந்து எழுதிட்டு இருக்கிறீங்க, டேபிள் போட்டு மேஜில் ஒரு பேக் இருக்குது, ஹேண்ட் பேக்கு. அந்த ஹேண்ட் பேக் கைப்பட்டு நீங்க எழுதிட்டு இருக்கிற கீழே விழுந்துருது. விழுந்த உடனே நீங்க அன்றாட என்ன நினைக்கிறீங்க, பேக் கீழே விழுந்து கைப்பட்டு கீழே விழுந்துருச்சுன்னு நினைச்சிருங்க. ஆனா உடம்பு அப்படி எடுத்துக்காது. கீழே விழுந்த உடனே எழுதிட்டு இருக்கிற மேட்டரை டக்குன்னு நிறுத்திடுறேன். ஏன்னா சத்தம் டப்புன்னு சத்தம் கேட்ட உடனே அந்த காதுலேருந்து வந்த உடனே பிரெயின் உடனே அலசாராய் என்னமோ சத்தம் கேட்டுச்சு, அது என்னன்னு பாருன்னு சொல்லும். எந்த பக்கம் அதிகமான அளவுக்கு ஒலி வந்துச்சோ அந்த சவுண்ட் வந்த பக்கத்தில் தலை திரும்பும். நீங்க நினைக்கிறது இந்தாண்ட பேக் விழுந்துச்சு, இந்தாண்ட திரும்புறீங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? பேக் இந்தாண்ட விழுந்துச்சு, நீங்க இந்தாண்ட திரும்பி பாக்குறீங்க. ஏதாள் ஃப்ரெண்ட் இருந்தா என்னப்பா அந்தாண்ட பேக் விழுந்துச்சு இந்தாண்ட திரும்பி பாக்குறீங்க. அப்ப நீங்க ஒரே செகண்ட்ல அது முடிவு பண்றதுக்கு காரணம் என்ன, பிரெயின்ல அந்த போய் அந்த செல்ஸ் எல்லாம் அலசியாராய் காது வழியா போறக்கூடிய மெசேஜ்ல இந்த பக்கம் தான் அடர்த்தி வந்துச்சு, சவுண்டோட இது அதிகமா வந்துச்சு, இந்த இடம் திரும்பணுங்கிற ஒரு செகண்ட்ல முடிவு பண்ணும். இது கம்ப்யூட்டர் முடிவு பண்றது ரொம்ப டைம் ஆகும். அதனால கம்ப்யூட்டருக்கு நம்முடைய மூளைக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏன் ஆற்றல் அதிகம் மூளை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள டக்குன்னு முடிவு பண்ணிடும். அப்படி பேக்கு கீழே விழுந்துச்சு, திரும்பி பாக்குது, திரும்பி பார்த்தோன்னா பேக் தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னு எழுதிட்டு இருக்கிற வேலையில அப்படி கண்டினியூ பண்ணும். சில சமயம் அந்த பேக் எடுத்து வைக்கணும்னு நினைச்சா எடுத்து வைக்கும். இது நார்மலா நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வெளி மனதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். இதுக்கு அடுத்தது அந்த வெளி மனதிலேயே அந்த பேக்குள்ள ஒரு மெடிசன் பாட்டில் உள்ள வச்சிருக்கிறீங்க. பாட்டில் மேல இருந்து கீழே விழுந்திருக்கு, பேக்கோட சேர்த்து. உளுந்த உடனே மனசு உடனே பரபரப்பாயிரும். ஏன்னா பேக்குக்குள்ள பாட்டில் இருக்குது,
அந்த பாட்டில் என்ன கண்டிஷன்ல வந்துச்சுன்னு தெரியல, கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே பேட்டில் எப்படி இந்த கண்டிஷன் தெரியாது, கையில் இருக்கிற பேனா நீ கீழே டப்புன்னு போட்டுருவீங்க, டக்குன்னு கீழே குமிவீங்க, இடிச்சிட்டே கூட குமிவீங்க. ஏன்னா அந்த பாட்டில் உடனே எடுத்தாங்கன்னு இருக்கா. அதில் பேக்கை எடுத்து பார்க்குறீங்க, பாட்டில் பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, பாட்டில் பத்திரமா இருக்குது. உடனே மனசு ஒரு திருப்தி, அப்பாடா உடையில, மேல இருந்து விழுந்துச்சு உடையில. உடனே அந்த வெளிமனது அந்த இது உடனே அது அமைதியடைஞ்சு அமைதியா வேலைகள் செய்ய ஆரம்பிக்கும். உள்ள பாட்டில் உடனே உடஞ்சது, மறுபடியும் உள்ள விழுந்தது, உடஞ்சே போயிருச்சு. அந்த பேக்குள்ள இருந்தது உடஞ்சே போயிருச்சுன்னு உடனே உள்ள இருக்க மருந்தெல்லாம் அந்த பேக்ல ஸ்ப்ரெட் ஆகுனால மறுபடியும் வெளிமனது என்னன்னா பரபரப்பா வேலை செய்யும். அது இருக்கிற வெளியில் இருக்கிற எல்லாம் எடுத்து போடும், உள்ள இருக்க டாக்குமெண்ட்ஸ் அதை இருந்து அப்படியே எடுத்து போடும், என்ன பண்ணுன்னு தெரியும், பரபரப்பா வேலை செய்யும். இத்தனை வேலைகளை செய்வதெல்லாம் வெளிமனது தான். பாட்டில் ஆக்சுவலா பேக்குள்ள இல்ல, வெறும் காலி பேக் தான். உங்களுடைய 2-3 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, மேஜமல்ல இருந்து கீழே விழுந்துச்சு. விழுந்தது உண்மை. நீங்க திரும்பி பாக்குறீங்க, திரும்பி பாக்குற போது அந்த பேக் மெதுவா அசைஞ்சு நகருது. அசைஞ்சு நகருதுன்னு பார்த்த உடனேயே வெளிமனது பயங்கர பரபரப்பு அடைஞ்சிடும். வெளிமனதுல ஒரு லைப்ரரி இருக்குது, மேட்டர் வாங்கி இந்த மாதிரியான பொருள் கீழே விழுந்தா நகராது, பந்து கீழே விழுந்துச்சா ஓடும். அப்ப பேக் கீழே விழுந்தா நகரக்கூடாது, நகருதுன்னு பார்த்த உடனே பயங்கரமா அது அலரும், பயங்கர பரபரப்பு அடைஞ்சிடும் வெளிமனது. என்னப்பா அது பேக் கீழே விழுந்து நகருது மெசேஜ் உள்ள போயிட்டே இருக்கு, கண்ணில இருந்து மெசேஜ் பண்ணும், பேக் அப்படியே மெதுவா நகருதுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? உடனே நமக்குள்ள பரபரப்பு தொற்றணும்னா உள்மனது என்ன பண்ணுன்னா பயங்கர பவர்ஃபுல்னால லைஃப் சேவிங் மேட்டர் எடுத்துக்கும், எது நெசசிட்டி அது எடுத்துக்கும். நீ பேசாம இருப்பா அப்படின்னு சொல்லி வெளிமனதை அப்படியே அமைதிப்படுத்திட்டு உடனே அந்த பேக்கினுடைய சம்பவத்தை பார்க்கும். அந்த பேக் நகர்ந்து நம்மளை நோக்கி வருதா இல்ல வெளியில போதான்னு பார்க்கும். அது நகர ஆரம்பிச்ச உடனே அது எதுக்கு ரொம்ப அந்த இடத்த விட்டு ஓடிடலான்னு ஒரு முடிவில் உடனே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கும். ஓட ஆரம்பிக்கிற போது ஏதோ கல்லு கண்ணாடி முள்ளெல்லாம் அந்த இடத்துல போட்டுருந்தீங்கன்னு மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா தோட்டத்தில் உட்காந்து அத்தனையும் மெதிச்சுட்டு ஓடும். அத்தனையும் மெதிக்கிற போது எந்த விதமான காயமோ எந்த விதமான வலியும் உங்களுக்கு தெரியாது. என்ன காரணம் கேட்டால் உள்மனது முழுக்க அதனுடைய உடம்புடைய ஆக்ஷனை அண்டர்டேக் பண்ணிக்கும். எந்த மெசேஜ் வரதை நிறுத்திட்டு உயிரை பாதுகாக்கணும். ஒரு வினோதமான இன்சிடென்ட். ஏன்னா பேக் நகருது, என்ன காரணம் தெரியல, அதிலிருந்து தப்பிச்சுக்கணுங்கிறனால எல்லா மெசேஜும் அரெஸ்ட் பண்ணிடும். உடம்புடைய முழு இதையும் அண்டர்டேக் பண்ணிக்கிட்டு எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரி மெசேஜ் அத்தனையும் நிறுத்திட்டு ஓடக்கூடிய குளுக்கோஸ் மட்டும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓடிட்டே இருக்கிறீங்க, பேக் திரும்பி பேக் துரத்துது. ஒரு 8 அடி 9 அடி ஹைட்ல நீங்க ஒரு செவ்வறு இருக்க தாண்டுனா தான் உன்னால முடியும். அப்படின்னா அந்த 8 அடி ஓடவே உள்மனதை பண்ணணும்னா ஐம்புலன்கள் இல்லாமே பார்க்கும். இந்த உள்மனதனுடைய பெரிய பவர் கேட்ட கண் இல்லாமே பார்க்கும், காது இல்லாமே கேட்கும். இதுக்கு எந்த விதமான உறுப்புகளை வேண்டியதில்லை, டைரக்டா செயல்படும். அந்த மாதிரியான முறையில் வரும். நீங்க ஓடவே அந்த செவுத்தில் இருக்கக்கூடிய சின்ன இதெல்லாம் அது உள்மனதை உடனே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு நீங்க ஓடவே கை நுனிக்கு எல்லாமே குளுக்கோஸ் கொண்டாந்து சேர்த்து, கை நுனிக்கும் காலோட குதிகாலுக்கும் உடம்பு இருக்க எல்லா குளுக்கோஸையும் கொண்டாந்து சேர்த்து நீங்க தப்பிக்கிற வேண்டிய வேலைகள்லாம் பண்ணும். அந்த 8 அடி செவத்துக்கு பக்கத்தில் வந்தோடனே நீங்க பிடிப்பீங்க, அந்த கிரிப் பார்த்தீங்கன்னா உங்களை நம்பவே முடியாது. நகத்துல பிடிச்சிங்களா விரல பிடிச்சிங்க கூட நம்ப முடியாது. அந்த மாதிரியான முறையில் பிடிப்பீங்க. ஒரு உந்துதல் பண்ணி 8 அடி செவத்தை தாண்டிடுவீங்க. அது எப்படி தாண்டணும்? நம்மளால நார்மலா இருக்கிற நாளத்தில் 8 அடி செவரு தாண்ட முடியாது. ஆனா அந்த உந்துதல் வந்ததுனால உள்மனது வேலை செய்யறதுனால டக்குன்னு தாண்டிடுவீங்க. தாண்டி அந்தாண்டு போன ஒருபாடு அந்த சம்பவத்திலிருந்து தப்பிச்சிட்டையும் தெரிஞ்ச ஒருபாடு உள்மனது அமைதியாயிரும். அதனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்னால செய்ய வேண்டிய சமயத்தில் செஞ்சுட்டு மிச்ச நேரத்தில் அமைதியாயிரும். உடனே வெளிமனது பரபரப்பு அடைஞ்சு எப்படிலாம் தப்பிச்சேன் எப்படிலாம் துரத்துச்சு எங்கெல்லாம் அடிபட்டுச்சு அப்புறமேட்டு தான் தெரியும். அப்புறமேட்டு தான் வழியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எப்பயுமே அன்றாடம் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் நல்லா பார்க்கணும், உள்மனதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸாம் டைம்ல நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஸ்கூல் லெவல்ல இருந்து எக்ஸாம் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. 9 o'clock எக்ஸாம்னா 8:30 அப்படின்னு பாக்குற போது உங்க மனசு பயங்கர பரபரப்பா இருக்கும். அந்த நேரத்தில் புக்ல பாக்குறதெல்லாம் மாப்பாடாகிறத நீங்க பார்த்திருப்பீங்க. வீட்டில் உட்காந்து படிச்சிருப்பீங்க, அப்ப ஞாபகம் வராது. ஃபேன் போட்டு உட்காந்துருப்பீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. கிளாஸ் ரூமுக்குள்ள போய் கடைசி 1/4 மணி நேரத்தில் நீங்க எதெல்லாம் பாக்குறீங்க அத்தனையும் உள்ள ரெக்கார்ட் ஆன மாதிரி இருக்கும், பிரிண்டிங் ஆகிற மாதிரி இருக்கும். பார்க்கறதெல்லாம் மாப்பாடாயிட்டே இருக்கும். அது என்ன ரீசனால மாப்பாடான்னு கேட்டா உள்மனதனுடைய தேவைகளை பொறுத்து உங்களை விட்டு டைரக்டா செயல்படும். ஃபுல் ஸ்பீடா செயல்படுறதுனால பார்க்கறதெல்லாம் மாப்பாடம் பண்ணும். அது எப்படிலாம் மாப்பாடம் பண்றது உங்களுக்கு அனுபவிச்சிருப்பீங்க. அது மாதிரி 2 வீலர்ல போறவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சம்பவத்துல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து இடிக்கிற மாதிரி வரும். டக்குன்னு ஒரு செகண்ட்ல திருப்பி இருப்பீங்க, தப்பிச்சிருப்பீங்க. அந்த ஒரு செகண்ட்ல நீங்க தவறான முடிவுகள் எடுத்தாவோ எது பண்ணா நீங்க சிந்தனை பண்ணி முடிவு எடுக்கவே முடியாது. அந்த பக்கத்துலயும் வந்துட்டான் சார் லாரி, இந்தாண்டு திருப்பலான்னு பார்த்து இந்தாண்டு பள்ளம் சார், டக்குன்னு திருப்பின சார், இத்தனை கண்ணெல்லாம் வாட்ச் பண்ணி பண்ணீங்களான்னு பாருங்க. சிந்தனை பண்ணி இத்தனை முடிவு எடுத்தீங்களான்னு பாத்தீங்க, எப்பயுமே சிந்தனை பண்ணி அந்த முடிவை எடுக்கவே முடியாது. உள்மனது டைரக்டா செயல்படும். அந்த பிரச்சனை அதிகமா இருக்கிற போது கண்கள் மூலியமா அலசி ஆராய்ஞ்சு பயங்கரமா செயல்படும். பின்னால் வரக்கூடிய கார் அதை வாட்ச் பண்ணும். அந்த கார் வந்து பக்கத்தில் நின்று இருக்கும், நீ கரெக்டா திரும்பி இருப்பீங்க. கொஞ்சம் நவுந்து இருந்தா சார் கால் கண்டிப்பா காரோட வீல்ல மாட்டிருக்கேன் சார் என் காலு, அது எப்படின்னு தெரியல சார், கரெக்டா வந்து நிறுத்தி சார், கரெக்டா இருந்தீங்க. இது எல்லாமே செய்யறதுக்கு காரணம் உள்மனதனுடைய பவர் தான். உள்மனது உங்களை விட்டுட்டு செயல்படும்.
வாழ்க்கையில நீங்க நிறைய சம்பவங்கள் அது மாதிரி சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனா சந்திக்கிற போது நம்ம தப்பிச்சிடறோம் ஒழிய அது உள்மனதுடைய செயல்பாடு நமக்கு தெரியாதனால அப்படி விட்டுறோம். உள்மனதில் இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்மனது எல்லா விதமான விஷயங்களையும் கட்டமைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. என்னென்ன உங்களுக்கு தேவைகளோ அத்தனை விதமான தேவைகளும் உருவாக்கும். உதாரணத்துக்கு நான் இங்கிருந்து சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நான் இங்கிருந்து நடந்து போய் சிங்கப்பூர் போறேன்னா சாத்தியமா? நடந்து போக முடியாது, நடுவான சீல இருக்குது. ஆனா ஒவ்வொருத்தர் சிங்கப்பூர் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப சிங்கப்பூர் போறதுக்கு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஏரோப்ளேன்ல டிக்கெட் வாங்கிட்டு ஏரோப்ளேன்ல போய் உட்கார்ற வேலையை தான் செய்யறாங்க ஒழிய ஏரோப்ளேன் தான் கொண்டு போய் அவங்க சிங்கப்பூர் விடுது. இவங்க சிங்கப்பூர் போறது இல்ல, ஏரோப்ளேன்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க, ஏரோப்ளேன் கொண்டு போய் விடுற மாதிரி அங்க போய் இறங்கினா சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன்னு சொல்றோம். நம்ம உடம்பு மூலியமா போனோம்னு பார்த்தா உடம்பு மூலியமா இல்ல, மற்ற கருவிகளை ஏரோப்ளேன் மாதிரி யூஸ் பண்ணி போன மாதிரி உள்மனது பயங்கர பவர்ஃபுல். உள்மனது ஏரோப்ளேன் மாதிரி. நீங்க ஒரு தனி மனிதர் ஏரோப்ளேன்ல போய் ஏறி உட்கார்ற மாதிரி நீங்க உள்மனதை வடிவமைச்சு ஏரோப்ளேன் மாதிரி அமைச்சுக்கிட்டீங்கன்னா ஏரோப்ளேன் தான் கொண்டு போய் சேர்த்து ஒழிய நீங்க செய்யறது இல்ல. உள்மனதை செய்யறதெல்லாம் மனிதன் செய்வது அல்ல. உள்மனது செய்யக்கூடிய சேலைகள் எல்லாம் மனிதன்கிற பேர்ல உள்மனதுல இருந்து வேலை செய்யும். காந்தி சக்சஸ் அடைஞ்சார் அப்படின்னா காந்தி சக்சஸ் அடையல, அவருடைய ஆன்ம சக்திங்கிற உள்மனது பயங்கரமான அளவுக்கு ஒர்க் பண்ணும். அந்த உள்மனது ஒர்க் பண்ணனுடைய பெயரும் புகழும் உடலுக்கு கிடைக்கிறது. உள்மனது பயங்கரமா ஒர்க் பண்ணும், அதற்கு லிமிட்டே இல்லை. அது எல்லா விதமான விஷயத்தையும் உருவாக்கும். ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சது மனிதன் தான், மனிதன் தான் இயக்குறான், மனிதன் தான் உட்காந்துட்டு போறான். அது வேற யாரும் பண்றது இல்லை. இப்ப ட்ரெயினிங் இருந்து நம்ம 8 மணி நேரத்தில் மெட்ராஸ் போய் சேர்றோம். 8 மணி நேரத்தில் நடந்தா ஓடிய போய் சேர முடியுமான்னு பாருங்க, முடியாது. பாசிபிலிட்டிஸே இல்லை. அப்ப பூமியில் இருக்கிற இரும்பை நம்ம உருவாக்கி, இரும்பு மூலியமா ஒரு ரயிலை உருவாக்கி, என்ஜின்கிற ஒரு கண்டுபிடிப்பை பண்ணி, இத்தனையும் பண்ணி மனிதனுக்காக பண்ணப்பட்டது, மனிதனால் இயக்கப்பட்டு மனிதன் தான் உபயோகப்படுத்துறோம். அப்ப 8 மணி நேரத்தில் போற மாதிரி இந்த மனம் என்பது மனிதனுக்குள்ள இருக்கிறது. நம்ம ட்ரெயின் மாதிரி இது உருவப்படுத்தணும். இந்த உருவப்படுத்துற இடத்துல தான் நம்ம நிறைய இடத்துல தவறுகள் பண்றோம். சக்சஸ் அடையறவங்களுக்கும் மற்றவங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, உள்மனதை அவங்க டிசைன் பண்றாங்க, உள்மனதை ஏரோப்ளேன் மாதிரி பண்றாங்க. நான் இங்கிருந்து சிங்கப்பூரை இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு இந்த சாயந்தரத்துக்குள்ள போகணும் அப்படின்னா ஏரோப்ளேன்ல மட்டும்தான் சாத்தியம். சிங்கப்பூர் போறதுக்கு வேற வழியே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சிப்பு இருக்குது. நீங்க கப்பல் மூலியமா நீங்க போலாம். கப்பல் மூலியமா போனீங்கன்னா 5 நாள் அப்படின்னா நீங்க கப்பல் மூலியமா போறீங்களா ஏரோப்ளேன் மூலியமா போறீங்க நீங்க முடிவு பண்ற மாதிரி உள்மனதுல குறுகிய காலத்துல நீங்க ஒரு சக்சஸ் அடையன்னு நினைச்சீங்கன்னா உள்மனதுல தூண்டுதல் அதிகமாக கொடுக்க அந்த ஏரோப்ளேன் அது உருவாக்கிடும். அது எப்படி எல்லாம் உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். அதுக்கு சமீபத்தில் ஆசியன் டாக்டர் ஒருத்தர், ஸ்போர்ட்ஸ் டாக்டர்னு சொல்றவர், மெட்ராஸ் ஒரு தடவை வந்தாரு. நாங்கள் நேரத்தில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் நம்ம கிரிக்கெட் டீமுக்கு 2-3 தடவை ஆலோசகராக இருந்தார். அவருக்கு இந்த மாதிரி ஆராய்ச்சியில் ரொம்ப ஆர்வம். அப்ப நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு திடீர்னு ஒரு தகவல் சொன்னார், நீங்க இன்னர் மைண்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க பேசி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்களும் நிறைய பார்த்துருக்கிறோம். எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது, இதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. என்ன தகவல்னு கேட்டேன். டெண்டுல்கர் பத்தி ஒரு வினோதமான மேட்டர் அவர் சொன்னாருங்க. இது வரைக்கும் பேப்பர்லயும் வரல, எதுலையுமே வரல, இது வெளிப்படுத்தலாமா வேண்டாம் எனக்கு தெரியல அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இதை பத்தி பண்றது அவரை பத்தி கேட்டுட்டு இருக்கிற போது எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் சக்சஸ் அடையன்னு கேட்ட போது அவர் வினோதமான ஒரு தகவல் சொன்னாரு. அவருக்கு கிரிக்கெட் பால் மட்டும் ஃபுட்பால் சைஸுக்கு தெரியுதாமா. ஒருத்தர் ஃபுட்பால் கொண்டாந்து கையில வீசுனாருன்னா எப்படி வீசுவாரு? ஆக்சுவலி கிரிக்கெட் பால் சைஸ் தான் இருக்குது பந்து, ஆனா ஒரு கிரிக்கெட் பால் சைஸ் ஃபுட்பால் சைஸ்க்கு ஒரு பார்க்க முடியுது. அப்ப ஃபுட்பால் ஒருத்தர் வீசினா எப்படி பந்து அடிப்பாங்க? பேட்ல வச்சு அடிப்பாங்க. அப்ப ஃபுட்பால் ஒருத்தர் வீசினாரு சீக்கிரம் அவுட் ஆவாங்களா அவுட் ஆக மாட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆகிறது வாய்ப்புகள் குறைவு. அப்ப அவருடைய பர்ஃபெக்ஷன் எல்லாமே அவர் கிரிக்கெட் பந்து மட்டும் ஃபுட்பால் சைஸ்ல தெரியுதுன்னு சொல்லி இது எப்படி சார் இது என்னால அனுமானம் பண்ண முடியல அப்படின்னு கேட்டால் உண்மைதான் சார், அப்படி எல்லாத்துக்கும் வரும். ஏன்னா நான் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டு இருக்கிறனால நான் அந்த மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணினேன். அதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரல. அந்த பாலோட ஆங்கிள்லாம் நான் வித்தியாசமான முறையில் ஆங்கிள் பண்ணினேன். நைட் 2 மணி 3 மணிக்கெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணேன். கிரவுண்டே இல்லாம நைட் 2 மணி 3 மணிக்கு பிராக்டிஸ் பண்ணேன். நேஷனல் அவார்டு வாங்கினேன். நைட் 2 மணி 3 மணி தூங்கக்கூடிய நேரத்தில் நான் பிராக்டிஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் என்னன்னா ஆராய்ச்சியில் நம்ம ஈடுபட்டுக்கிறோம். அது சூட் ஆகுமா அப்படின்னு பாக்குறதுக்கு நான் முன்னாடி பண்ணியிருக்கிறேன் சார். அது எனக்கு புது தகவல் இல்லை. நீங்க சொன்னது உண்மைதான். அவருக்கு மட்டும் இல்ல, தீவிரமா இருக்கிறவங்களுக்கு தான் மனது உருவப்படுத்தும். ஆனா என்ன காரணம் அவனுக்கு தெரியாது. அப்ப அவர் சொல்றாரு, அந்த பந்து வர்றப்போ நான் அடிக்கிற போது எனக்கு ஒன்றும் கஷ்டமாவே தெரியல சார். மற்றவங்க தான் சொல்றாங்க இவ்வளவு ஃபாஸ்டா வருது இவ்வளவு வருது எப்படி அடிக்கிறேன்னு கேட்கறாங்க. நான் இந்த மாதிரி நினைக்கிற தவறுங்களா அப்படிங்கிற மாதிரி வியூல அவர் கேட்டார். அப்ப சொன்னது எனக்கும் தெரியலைங்க, இருந்த கூட நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் டாக்டர், அதாவது ஆசியன் லெவல்ல ஒரு 3 பேர்த்த செலக்ட் பண்ணியிருந்தாங்க. வருஷம் அந்த ஆசியன் கண்ட்ரி முழுக்க இருக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டதை அவங்க தான் பாக்குறாங்க. அதுல அந்த மாதிரியான டாக்டர் தகவல் சொன்னார். தகவலுக்கு காரணம் உள்மனது அந்த மாதிரி எதையுமே வித்தியாசமான கோணத்தில் அப்ரோச் பண்ணும். உங்களுக்கு எப்படி எல்லாம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாற்றம் பண்ணும். இதனுடைய பவர் லிமிட்டே இல்லை. இந்த லிமிட் இல்லாத பவர்ல நீங்க உள்ள போக போக சித்தர்கள் ஞானிகள் நீங்க எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க அடையறதுக்கு காரணம் யூனிவர்சலோட கான்டாக்ட் இருக்கிறதுனால உட்கார்ந்த இடத்துல இருந்து மற்ற விஷயங்களை அவனால் வியூ பண்ண முடியும். இந்த சயின்ஸ்ல இப்பெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ சயின்ஸில் உள்ள போக போக எல்லா விதமான விஷயங்களும் ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதனுடைய விஷயங்கள்லாம் தெரியும். அப்போ உள்மனதை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற போது நம்ம உள்மனதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா இருக்கிற நேரமோ மற்ற நேரத்துலையோ நம்ம எதை நோக்கி நம்ம வெற்றி அடைய நினைக்கிறோமோ அதை அடிக்கடி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி சிந்தனை பண்ணுங்கிற போது தான் அவர் இந்த இடத்துல அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்மனதனுடைய இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற 3 விதமான விஷயங்களை நம்ம ஈஸியா உள்மனதை அட்ராக்ட் பண்ணிக்கலாம். கற்பனைகளை கொடுக்க கொடுக்க அந்த உள்மனது கற்பனை அப்படி ஏத்துக்குது, தான் அது நம்புது. அது ராமகிருஷ்ணர் அதுலயே ஒருத்தரை பத்தி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எரும மாடு மாதிரி உட்காந்து தியானம் பண்ணுப்பான்னு சொல்லிட்டாரு. ரொம்ப வருஷக்கணக்கா அவர் எரும மாடு மாதிரி தியானம் பண்ணி அவருக்கு தலையிலாம் கொம்பு வந்த மாதிரி நினைச்சிட்டாரு. அறையிலிருந்து வெளியில் வாண்ட உடனே என்னால வெளியில் வர முடியலைங்க, ஏன்னா எனக்கு கொம்பு இடிக்கும் அப்படின்னாரு. அப்ப கொம்பெல்லாம் கழட்டிட்டு வான்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சிகளை கொடுத்திருக்கிறாங்க, தியானத்தை பத்திய நிகழ்ச்சிகள். ஒருத்தர் எரும மாடு மாதிரி சிந்தனை பண்ண எரும மாடாக மாறிடுறாங்க மனது லெவல்ல, உடம்பே அதே மாதிரி திங்க் பண்றாங்க. இங்க போனா இடிக்கும், அங்க போனா இடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் ராமகிருஷ்ணர் எழுதியிருக்கிறார். இந்த மாதிரி ஒருத்தர் சிந்தனை பண்ணி சொன்ன அவர் தியானத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பண்ணி முடிச்சு அறையை விட்டு வெளியில வானா வெளியில வர முடியல, என்னுடைய அந்த அறையோட வாசல் சின்னதா இருக்குது, வெளியில வர இடிக்குது அப்படின்னாரு. அப்ப அவன் எரும மாடாக மாறிட்டாங்கிறத நான் பார்த்தேன். அப்ப நான் சொன்ன வார்த்தைகள் தவறுகள் வந்ததெல்லாம் அவர் நிறைய சிந்தனை பண்ணி எழுதியிருக்கிறார். அந்த கற்பனைகள் கொடுக்கிற போது கண்டிப்பா அந்த கற்பனைகளை உள்மனதை எடுத்துக்கிட்டு உண்மை நம்பிக்கையும் அந்த உண்மையை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணும், அப்படியே வெளிப்படுத்தும். நீங்க எதெல்லாம் நீங்க கற்பனை பண்றீங்களோ அந்த கற்பனை பண்றத உண்மையாக மாற்றக்கூடிய ஆற்றல் உள்மனதுக்கு உண்டு. இப்ப நிறைய பேர்த்தை நாங்க சந்திக்கிறோம், நல்லவர்களா இருக்கிறாங்க, ஆனா வெற்றியாளரா இருக்கிறது இல்லை. எங்கிட்ட நான் யாருக்குமே தொந்தரவு பண்றது இல்லை சார், நல்ல எண்ணங்கள் தான், ஏன் என்னை இறைவன் இப்படி தண்டிக்கிறான் அப்படிங்கிற போது நல்லவர்கள்லாம் வெற்றியாளராக மாற முடியாது. நல்லவர்கள் வெற்றியாளராக மாறணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க. தங்கம் நீங்க வச்சிருக்கிறீங்க, நகையை எங்கேயாவது போய் பாக்குறீங்க, தங்கத்துக்கு நகைக்கு என்னங்க வித்தியாசம்? நீங்க தங்க ஒரு பார் வச்சிருக்கிறீங்க, கழுத்துல அதே செயினா போட்டு ஏதாவது லேடிஸ் போட்டு போறதுக்கு விரும்புவாங்களா? தங்கம் தான் ஒரு பார், அந்த பாரை கழுத்துல போட்டு போறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. தங்கம் என்பது நகையாக மாறணும். அது நகையா மாறப்ப நெக்லஸ் பேர் சொல்றோம், தோடுன்னு சொல்றோம், வளையல்னு சொல்றோம். ஆனா எல்லாமே தங்கம் தான். நீ கையில போட்டிருக்க தங்கம் நல்லா இருக்கு சார் நம்ம சொல்ல போறோமா? கையில போட்டிருக்க வளையல்னு சொல்லிடுறோம், காதுல போட்டிருக்க தோடுங்கிற மாதிரி தங்கம் என்பது நகையாக மாறணும். நல்லவர்கள் என்பவர்கள் வெற்றியாளராக மாறணும்னா நல்லவர்களுடைய பண்புகள் எல்லாம் செயல்ல மாறணும். செயல்ல மாத்துறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. சிரமப்படுற போது உள்மனதை தூண்டி விட்டா போதும். தான் நல்லவர்கள் ரைட்டு, அதுக்கடுத்து கற்பனையில தான் நல்லவர்களை மட்டும் வல்லவர்களாக அந்த கற்பனையை தூண்டி விடணும். அதுக்கு உண்டான வேலைகளை உள்மனதை ரொம்ப ஈஸியா செய்யறத பார்த்தோம். தங்கத்தை கொடுத்தீங்கன்னா நெக்லஸா மாத்திரத நாங்க பார்த்தோம். அதாவது உள்மனதுடைய செயல்பாடு எண்ணங்களை கொடுத்துட்டா வெற்றியா மாத்துது. ஆனா அந்த வெற்றியா மாற முடியாம தடுமாறவங்க எல்லாருமே மனதில் சிந்தனை பார்த்தா அதிக நேரம் அதை பத்தி சிந்தனையெல்லாம் ஈடுபடுறது இல்லை. ஏன்னா ஐயா அவர்கள் பத்தி நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சக்சஸ் ஜெயச்சந்திரன் சாரை பத்தி அவர் அடிக்கடி சொல்லுவார், அதான் வலிமையான எண்ணங்களை மனசுல ஃபில் பண்ணிட்டே இருங்க, அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறப்ப அது எப்படி நினைக்கிற எண்ணங்கள் எப்படி மாறுது, அந்த எண்ணங்கள் எல்லாம் எப்படி உருமாற்றம் அடையுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உள்மனதை என்ன பண்ணுன்னா சும்மா இருக்கிற நேரம்ல அதை பத்தி சிந்தனை பண்ண 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 அது எப்படி தங்கமானது நெக்லஸா மாற்றக்கூடிய பகுதி வர்ற மாதிரி உள்மனோடைய ஆற்றல் பயங்கரம். அந்த பயங்கரமான பவர்ல அது அப்படியே மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது சும்மா இருக்காது. நீ கொடுத்ததை சும்மா இருக்கிறதுக்கு விடாம மறுபடியும் செயல்படுத்திக்கிட்டே இருக்க. நீங்க எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அப்ப அந்த எண்ண தாக்குதல்னால அடிக்கடி நினைக்க 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 இந்த உள்மனது பயங்கர பவர்ஃபுல் ஆயிரும், வெளிமனது ஆஃப் ஆயிரும். நீங்க ட்ரெயின்ல உட்காந்துட்டு போறோம், மனசு என்ன பண்ணுதுன்னு பாருங்க, எங்கெங்கயோ போகுது. பஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறோம், எங்கெங்கயோ போகுது, ஏதோ பண்ணுது. இந்த ஏதோ பண்ற மனசெல்லாம் நீங்க மாத்தி இதுக்குள்ளரே நீங்க உள்ள கொண்டாடணும். உங்களுடைய குறிக்கோளை பத்தி கொண்டாடணும். அப்ப குறிக்கோளை பத்தி கொண்டாடுற போது எனக்குள்ள போர் அடிக்குது சார், எவ்வளவு நேரம் தான் நினைச்சிட்டு இருக்குது, எனக்கு 5 கோடி ரூபா வேணும், 5 கோடி ரூபா வேணும், 5 கோடி ரூபா நினைச்சிட்டே இருக்க, எனக்கு பயங்கர போர் அடிக்குது சார். இது எல்லா விதமான பயிற்சி வகுப்புல எல்லாருமே சொல்றாங்க. சரி எனக்கு இது வேணும்னு தெரியுது சார், உடனே நினைச்சிட்டேன், அப்புறம் எனக்கு கொடுக்கணும்ல உள்மனது, ஏன் சார் கொடுக்க மாட்டேங்க, ஃபெயிலியர் ஆகும்போது 5 கோடி ரூபாய் எப்படி வரும்? 5 கோடி ரூபாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம நோட்டுக்காகவும் மத்தலாவும் நம்ம பார்க்கிறோம், பொருளாவும். அந்த பொருளா பார்க்கிறோம், அது வரக்கூடிய வழிகள் என்ன? இப்ப நமக்கு கையில ஒரு 500 ரூபாய் வந்துட்டு இருக்குது. இந்த 500 ரூபாய் 5 கோடியா மாறணும்னா 5 கோடியா மாறணும்னா இதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, எப்படி மாத்த போறங்கிற எண்ணத்தை மனதுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்படி 5 கோடி ரூபாய் வரும்? 5 கோடினா என்ன டினாமினேஷன், அது எப்படி நமக்குள்ள வரும், நம்ம எவ்வளவு நேரம் எண்ணணும், இதுக்குள்ள என்னென்ன பண்ணணும், இந்த எண்ணங்கள் தொடர்பான எண்ணங்களை வலிமைக்கிறதுல விட்டுறாங்க. நிறைய குறிக்கோளையும் ஆசையும் மட்டும் வச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து டெவலப் பண்றதுல எந்த இடத்துல தடங்கல் பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த வழிமுறைகள்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆயிட்டே வராங்க. அந்த வழிமுறைகள் என்னென்ன மாதிரி பண்ணணுங்கிறத இந்த மனதனுடைய அடுத்த பகுதியில் போற போது நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
இப்ப நம்ம சொன்னது உள்மனது வெளிமனதை பத்தி. இந்த உள்மனது வெளிமனதுல எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்தது எல்லாம் அமைப்பு ரீதியா இருக்கக்கூடிய இது. இந்த அமைப்பு ரீதியை விட்டுட்டு அடுத்து மன ரீதி எப்படிலாம் செயல்படும், மனசு செயல்படுற போது எப்படிலாம் வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிற போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிக்கும். முன்னாடி ஒரு சின்ன கதை மாதிரி, அந்த கதை சொன்னா சம்பவம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு கோழி பண்ணையை ஒரு சர்தார்ஜி வளர்த்திட்டு இருந்தார். ஒரு நல்ல கோழி பண்ணை. அந்த கோழி பண்ணையில சர்தார்ஜி ரொம்ப ஆரோக்கியமா வளர்த்துறாரு. அந்த கோழி ஒவ்வொன்று வான்கோழி சைஸ்ல ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கு. அந்த கோழிகளாம் நம்ம நேர்மலா பார்க்கக்கூடிய லெவல்ல இல்ல, ரொம்ப வித்தியாசமான நல்ல பெருசா வளர்த்திருக்கிறாரு. அதுக்கு என்ன பண்றாரு பார்த்தா டெய்லியும் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை கோழி கொடுக்குற, டெய்லியும் நல்லா வளர்ந்துட்டு வருது. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் கோழி பண்ணையில் உள்ள போனவங்களாம் சொல்லுவாங்க, இத்தா பெரிய சைஸ் இருக்கிற கோழி உலகத்துல எங்கேயும் பார்த்ததில்ல சார்னா அவருக்கு பெரிய பெருமை. இப்படி வளர்த்திட்டே வர்ற போது 2-3 வருஷம் கழிச்சு அந்த கோழி பண்ணைக்கு விசிட் பண்றதுக்காக ஆபீசர்ஸ் எல்லாம் வராங்க. இவர் பெரிய மகிழ்ச்சி, நம்மளை நாடி ஒரு 2-3 பேர் ஜீப்ல வந்து இறங்கி கோழி பண்ணி பத்தியில விசாரிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு வந்து அவங்க நோட்ஸ் எடுக்கிறாங்க. என்னென்ன சார் கொடுக்குறீங்கன்னா, காலையில் நாங்கள் பாதாம் பருப்பு கொடுக்குறேன் சார், முந்திரி பருப்பு கொடுக்குறேன், மதியான சாப்பாட்டுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு டெய்லியுமே நிறைய லிஸ்ட் கொடுக்குறேன். சாயந்தரம் பாதாம் பருப்பு கொடுக்குறாங்க, அதே மாதிரி முந்திரி பருப்பு கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு எத்தனை கோழிக்கு இது மாதிரி கொடுக்குறேன், எத்தனை கோழி இருக்குன்னு எல்லாத்தையுமே குறிச்சுக்கிறாங்க. இது ரொம்ப சந்தோஷம். பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நம்மளை கேட்கறாங்க, குறிப்பெடுத்துக்கிறான்ட்டு எல்லாம் குறிச்சு முடிச்சுன்னு அவங்க சொல்றாங்க, நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருந்து வந்திருக்கிறேன் சார். ஒரு தனி மனிதன் சாப்பிட்றதுக்கு 2 இட்லி தடுமாறுறான். நீங்க என்னடானா ஒரு கோழிக்கு இவ்வளவு பாதாம் பருப்பு, இவ்வளவு முந்திரி பருப்பு ஒரு நாளைக்கு கொடுத்து இது இந்த அளவுக்கு வளர்த்தி இருக்கிறீங்க. அப்ப நீங்க எவ்வளவு உங்களுக்கு கருப்பு பணம் இருக்கும், எவ்வளவு இன்கம் டேக்ஸ்ல காமிக்காத பணம் இருக்கும். அதனால ஒரு கோழிக்கு நீங்க சொன்ன கணக்கு வச்சுட்டு பண்ணிருக்கு 300 கோழி கணக்கு பண்ணிட்டோம், இவ்வளவு டாக்ஸ் கட்டணும், இத்தனை வருஷம் நடத்திட்டு இருந்திருக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ் லேக்ஸ் கணக்கா போட்டுறாங்க, லட்சக்கணக்கா. அவரு அப்பதான் பயம் வருது, தேவையெல்லாம் நிறைய விஷயம் சொல்லிட்டு மாட்டு இருக்குது, இனிமேல் எந்த ஆபீசர் வந்தாலும் எதுவும் சொல்லக்கூடாது, ஏன்னா இப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சர்தார்ஜி ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கிறாரு. இதே மாதிரி 2-3 வருஷம் அப்படியே வளர்த்திட்டே வர்றாரு கோழி. இதெல்லாம் கோழி பண்ண போயிட்டே இருக்குது. ஒரு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி 2-3 ஜீப்ல ஆபீசர்ஸ் எல்லாம் வராங்க. உடனே உஷாராயிட்டார். ஓ ஆபீஸ் கவர்மெண்ட் ஜீப்பு, கோட் போட்டுக்கிறாங்க, ஆள் எல்லாம் பார்த்து ஆபீசர் மாதிரி இருக்கிறாங்க, இனிமேல் நம்ம ஜாக்கிரதையா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோழி பண்ணையெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு வர்றாரு. சுத்தி காமிச்சிட்டு வந்த ஒரு பாடு, இதெல்லாம் கோழி எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது, நீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, போன தடவை பாதாம் பருப்பு இதெல்லாம் கொடுத்தோம், சொன்னோன்னு மாட்டிக்கிட்டோம், இந்த தடவை நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டாம் சொல்லி கோழிக்கு ஒண்ணுமே கொடுக்கறல சார், வெறும் தண்ணி தான் கொடுக்கறோம், இது வேற எதுவுமே கொடுக்கறதே இல்ல அப்படின்னா, உண்மையாவா நல்லா தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியுங்க சார், நான் தான் கொடுக்குறேன், வேற எதுவுமே கொடுக்கறல, கோழிக்கு தண்ணி மட்டும் தான் கொடுக்கறோம். நாங்க மிருக வதை தடுப்பு டிபார்ட்மெண்ட் வந்திருக்கிறோங்க, பிராணிகள்லாம் நிறைய வதை பண்றாங்கன்னு கேள்விப்படுறோம்ல, அந்த டிபார்ட்மெண்ட் வந்திருக்கிறோம். ஒரு கோழிக்கு உணவே கொடுக்காம தண்ணி கொடுத்துட்டு நீங்க நிறைய தண்டனை கொடுத்துருக்கேன்னு சொல்லி பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்து சிறை தண்டனையும் கொடுத்துறாங்க 1 வாரம். தன கோழி நீங்க எந்த கொடுக்காம வளர்த்தன காட்டியும். இவருக்கு போன தடவை கொடுத்தேன்னு சொன்னா டாக்ஸ் வந்துச்சு, இந்த தடவை எதுவும் கொடுக்கலன்னு சொன்னா பிரச்சனை ஆயிருச்சு, இனிமேல் என்னதான் பண்ணுங்க ஜாக்கிரதையா இருக்குன்னு மறுபடியும் தீர்மானம் பண்றாரு. இப்படியே 2-3 வருஷம் போயிருது. மறுபடியும் ஜீப்ல எல்லாம் வராங்க ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து நிறைய சுத்தி எல்லாம் பாக்குறாங்க. இப்ப என்ன பண்றது, ரொம்ப ஜாக்கிரதையா பதில் சொல்லணும்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாம் முடிச்ச ஒரு படம் வந்து கேட்கறாங்க, கோழிக்கெல்லாம் என்ன சார் கொடுக்குறீங்கன்னு. அது என்னன்னு தெரியல சார், காலையில எந்திரிச்சுன்னா ஒவ்வொரு கோழி கையிலயும் ஒரு 5 ரூபா கொடுத்துட்றேன், கோழி வாங்கி எதையோ சாப்பிடுது, அது கோழிகிட்டே கேட்டுக்கங்க, ஒவ்வொரு கோழி கையிலும் காலையில 5 ரூபா கொடுத்துருவேன், அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது, நீ கோழி போய் கேளுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாம் என்ன பண்ணிடுறோம்னா, கோழி கையிலேயே பொறுப்பு கொடுத்த மாதிரி நம்ம மனது முன்னேற விரும்புது, அதுக்கு தேவையான தகவல் கொடுக்காம மனதுகிட்டே எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு அதை பத்தி தெரியாம உட்காந்துக்கிறோம். நம்ம நிறைய இடத்துல தடுமாறதுக்கு காரணம் என்ன பண்ணணும்னு ஒரு பக்கத்தை சொல்லித்தரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, புக்கு மூலியமா எழுதியிருக்கிறாங்க. இன்னொன்னு நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு ரெடியா இருக்கிறோம், வயசு பாட்டு கழிஞ்சுக்கிட்டே இருக்குது, பல்லு விளக்குறோம், உடம்புக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களும் செய்யறோம், ஆனா மனசை விளக்குறதுக்கும் மனசுக்கு கொடுக்க வேண்டிய என்னென்ன கொடுக்கணும்னு தெரியாம தடுமாறுறோம். அங்கொன்று இங்கொன்று நாம் கேட்கிறோம். MS சுதிமுத்து ஒரு புக்கை படிக்கிறங்க, சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அது எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு தெரியறது இல்ல. நம்ம ஐயா ஒரு சக்சஸ் ஜெயச்சந்திரன் அவர்களே நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, அதை படிக்கிறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம், அது எப்படி கலந்துரையாடல் பண்ணி அது எப்படி வாழ்க்கையில கொண்டாடணும், பிராக்டிஸ் பண்ணணும், இது எப்படி மாதிரியான முறையில் நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுறோம். அப்போ மனதை நாம பயிற்சிகள் பண்றதுக்கு என்னென்ன மாதிரிலாம் பண்றோன்னு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமையோ மற்ற நாள் நம்ம என்னென்ன பயிற்சிகள் பண்றோம்னு பார்த்தோம்னா, பயிற்சிகளே பண்றது இல்லை. நமக்கு ஏதாவது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தெரிஞ்சதை வாங்கி வச்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறங்கிற நிலையோட நிறுத்திக்கிறோம். அதுக்கு அடுத்தது அதை எப்படி டெவலப் பண்றது, அதுல பாத்தீங்கன்னா மனது என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 3 விதமான வகையில செயல்படும். முன்னாடி சொன்னது அமைப்பு ரீதியா வர்ற போது உள்மனம், வெளிமனம், ஆழ்மனம் சொல்றோம், அது அமைப்பு ரீதியா. இது செயல்படுற போது மனது 3 விதமா செயல்படும். அது அமைப்பு ரீதியாங்கிற போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அவருக்கு உங்களுக்கு தெரியாது, அவர் உங்களை கேட்கிறாரு எங்க இருந்து வந்திருக்கிறீங்கன்ட்டு. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுவீங்க, இந்தியாவில இருந்து வந்திருக்குங்கிறோம்.
டெல்லியில் அதே மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. தமிழ்நாட்டில இருந்து வந்தேன்னு சொல்றோம். மெட்ராஸ்ல ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவர் எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. ஈரோட்லயே ஒருத்தர் சந்திக்கிறாரு, எங்கிருந்து சார் வந்திருக்கிறீங்கிறாரு. அப்ப கேட்ட கேள்வியெல்லாம் ஒன்னே தான். சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டோம்னா ஈரோடுன்னு நம்ம சொல்றது இல்லை. அப்போ கண்ட்ரி சொல்லி இந்தியாவில இருந்து வந்திருக்கேங்கிறோம். டெல்லியில இருந்து நாம் கேட்கிற போது நம்ம இந்தியாவில இருந்து வந்திருக்குன்னு சொல்றது இல்லை. டெல்லியில் யாராவது ஒரு சந்திக்கிற எங்கிருந்து சார் வந்திருக்கிறீங்கன்னா நான் இந்தியாவில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னோம்னா அவர் ஒரு நிமிஷம் சுத்தி பார்ப்பாரு, என்னடா இந்த ஆள்கிட்ட போய் மாட்டிட்ட மாதிரி இருக்குது, எதுக்கு ஒம்பன்னு திரும்பி போயிடுவாரு. அப்ப நம்ம கேள்விகள் ஒன்னா இருந்தா கூட பதில்கள் இல்லைன்னா அதுக்கு எப்படி ஷார்ப் பண்ற மாதிரி அமைப்பு ரீதியா பாக்குற போது வெளிமனம், உள்மனம், ஆழ்மனம். வெளியில இருந்து ஃப்ரெண்டை கூட்டிட்டு போறீங்க, இதுதான் எங்க வீடுன்னு சொல்றீங்க. வீட்டுக்குள்ள உள்ள போறீங்க, உள்ள போறப்ப இது பெட்ரூம், இது ஹால்னு சொல்றீங்க. ஃப்ரெண்டு வெளியில இருந்தே நீங்க இது என் ஹால் ரூம் சார் சொல்லுவீங்களா, இது என் ஹாலுங்க, இது டைனிங் ஹால். வெளியிலிருந்து பாக்குற போது வீடு. அந்த மாதிரி வெளியிலிருந்து பாக்குற போது மனம் சொல்லணும். அமைப்பு ரீதியா பாக்குற போது உள்மனம், வெளிமனம், ஆழ்மனம் சொல்றோம். அதே இது செயல்படுற போது வித்தியாசமா பிரியும். செயல்படுற போது மொத்தம் 3 விதமா பிரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறது ப்ரொமோஷன் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அனுமதி அளிக்கிற ஸ்டேஜ். செயல்படுற போது ப்ரொமோஷன் ஸ்டேஜ்னு சொல்றது அனுமதி அளிக்கிற நிலை. இரண்டாவது நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா திங்கிங் அண்ட் அனலைஸ் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய பகுத்தறிந்து எல்லா விதமான விஷயங்களும் செயல்படுத்தும். மூன்றாவது ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டேஜ் ஆர் எனர்ஜி ஸ்டேஜ். இது மொத்தம் 3 விதமா பிரியும். இங்க யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது ஒருத்தர் இங்க வந்து டான்ஸ் ஆடுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, கை கீழே போடுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். இந்த ப்ரொமோஷன் ஸ்டேஜில் அனுமதி கொடுத்தா தான் அந்த செயலை செய்வோம். பாட்டு பாடுன்னு சொல்றப்ப நம்ம பாட்டு பாட தெரியாதுன்னு சொல்ல முடியாது, திருக்குறள் கூட சொல்லலாம். ஆனா நம்ம ஏன் எதிர்த்து வரல, ஏன் நம்மளால அந்த இடத்துல தயக்கம் வருதுன்னு கேட்ட உடனே இந்த ப்ரொமோஷன் ஸ்டேஜில் அனுமதி அளிக்கும் நிலைன்னு சொல்றது. அந்த இடத்துல அனுமதி கொடுத்தா தான் நீங்க ஒரு செயலை செய்ய முடியும் ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி மனதில் எல்லா வேலையும் செய்யாது. மனது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். மனதுடைய பவர்ஃபுல் வேற. செயல்படுற போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா செய்யலாம் செய்ய வேண்டாம்னு சொல்லும். யாராவது ஒருத்தர் இங்க வாங்க அப்படிங்கிற போது வரது கூச்சப்படுற மனசு, இங்க ஒரே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, யாராவது ஒருத்தர் வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு உடனே எல்லாருமே ஒடியாரோம். ஒரே ஒரு ஐஸ்கிரீம் யாராவது ஒருத்தர் வாங்கன்னா அந்த ஒருத்தர் நாம தான் முடிவு பண்றோம். அந்த ஐஸ்கிரீம் நமக்கு தான் உரிமை. அதே சமயம் யாராவது ஒருத்தர் வாங்கினா எதுக்குங்க ரொம்ப அவர் போய் ஏதாவது கேள்வி கேட்பார், ஏன் டெடிகேட்டா நமக்கு இந்த வேலையே வேண்டாங்க, கூடத போனோமா நம்ம எப்ப இப்படிதான் உட்காந்து பழக்குங்க. என்ன காரணம் கேட்டால் எல்கேஜில இருந்து அந்த மாதிரி அமைப்புல பழக்கப்படுத்திட்டோம். நம்ம கல்வி முறைகள் தவறான கல்வி முறை தான். ஏன் கல்வி முறை தவறான முறைன்னா அந்த பையன் சொல்றதுக்கு முயற்சி பண்ற போது தவறான தகவல் சொன்னா சகிச்சுக்க முடியாம எரும மாடு உட்காரு, முதிரி கொட்டை, பேசாதன்னு எல்லாம் சிரிக்க வச்சு ஏதோ பண்ணி சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு அடக்கப்பட்ட உணர்வு தான். அதே நீங்க ஃபாரின்ல போனீங்கன்னா அந்த மாதிரியான உணர்வு இருக்கிறது இல்லை. அங்க எஜுகேஷன் வித்தியாசமா இருக்குது. இன்னொன்று காரணம் என்ன, நம்ம எஜுகேஷன் வரக்கூடிய முக்கியமான குறைபாடு நாங்கள் பார்த்த வரைக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ஸ்கூலுக்கு தான் அதிகமாக எடுக்கிறோம். ஸ்கூல் காலேஜில் அதை அதிகமாக பார்த்தா யார் யாருக்கெல்லாம் எது தெரியாதோ அதுதான் அவர் சொல்லித்தராரு. நாங்கள் பார்த்த வரைக்கும் மேக்ஸில் ரொம்ப ரொம்ப டல் ஆகி ஃபெயில் ஆகி என்ஜினியரிங் போக முடியல, மெடிக்கலும் போக முடியல, வேற வழியே இல்லை. அவர் பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்து படிச்சு அது பாஸ் பண்ணி முடிச்சு அவர் வந்து மேக்ஸில் 100க்கு 100 சொல்லி தரதை பார்க்குறோம். இந்த டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய லெவலில் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் தப்பான்னு நினைக்காதீங்க. டீச்சர்ஸ் நான் உங்களை தவறாக சொல்ல விரும்பல. ஆனால் நடைமுறையில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ப்ரொஃபஷன் வரவங்க யாருமே 1200க்கு 1200 வாங்கின மாணவனோ, ரொம்ப பெஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின மாணவனோ மற்றவனும் யாரும் வர்றதில்லை. 200க்கு 200 வாங்கின மாணவன்லாம் நல்ல ப்ரொஃபஷன் சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க சம்பாதிக்கிறதுக்காக. அப்போ சொல்லித்தர துறைக்கு வரவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க எல்லாம் மற்ற ப்ரொஃபஷன் போக மிச்சம் டல்லுன்னு இருக்கிறாங்க பாருங்க, வேற வழியே இல்லை அப்படின்னு ஒதுக்கப்பட்டவர்கள் தான் வேற வழியே இல்லாம டீச்சர்ஸா வந்து அந்த டீச்சர்ஸ் மாதிரி அது சொல்லித்தர போது சரியா புரிஞ்சிக்க முடியாம தடுமாறுறாங்க. கணக்குல 200க்கு 200 வாங்கின மாணவன் சொல்லித்தரதுக்கும் கணக்குல ஃபெயிலான ஒரு மாணவன் வந்து அதே பாடத்தை எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவன் நல்லா சிறப்பா சொல்லி கொடுத்த கூட உள்மனதில் அவனால ஆழமா போக முடியலன்னு பார்த்தோம். உள்மனதில் நீங்க ஆழமா போற போது அந்த கிளாஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க சொல்லித்தர மேட்டரை விட உள்மனதிலிருந்து பரிமாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு இடத்துல போனாலும் கூட சுவையா ஒரு கிளாஸ் இருந்துச்சு, சுவையா ஒரு சொற்பொழிவு இருந்துச்சுன்னா அவங்க உள்மனதில் போய் எடுத்தாங்கன்னா அது உள்மனது முழுக்க வியாபிக்கும். உங்களை அறியாம நிறைய மேட்டர்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க அதிகமான அளவு நாங்கள் பார்த்தவங்கலாம் கேட்டிருக்கிறோம். உங்களுடைய +2 ரிசல்ட், SSLC காலேஜில் இருக்கிற மார்க் ஷீட்டை வாங்கி ஜெராக்ஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுக்க முடியுமா? எத்தனை பேர் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது காரணம் என்னன்னா அந்த மாதிரி டீச்சர்ஸ் அவங்களுக்கு படிப்புல வெறுப்பு அடைஞ்சவங்க, படிப்புல ரிஜெக்ட் ஆனவங்க டீச்சர்ஸா வர்றதுனால
அதனுடைய பாதிப்புலேயே டீச்சர்ஸுங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித் தராங்க. அவன் எந்திரிச்ச உடனே அந்த கோபம் வெறுப்பு எப்படி அவனை மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல, உடனே ஒரு திட்டுறாங்க. திட்டி பழக்கப்படுத்தினங்காட்டியும் நிறைய மேடைகளில் பார்க்குறோம், யாராவது ஒருத்தர் வாங்கினா நம்மளால வர முடியாமல் தடுமாறதுக்கு காரணம் பழக்கப்பதிகள்னு சொல்லக்கூடிய ப்ரொமோஷன் ஸ்டேஜில் நீங்கள் இது நாள் வாங்கின எல்லா விதமான விஷயங்களும் வந்து நிற்கும். நீங்கள் வாங்கினது, கேட்டது, பழக்கப்படுத்துறது, புத்தகம் மூலியமாக படித்ததெல்லாம் இங்கே போய் நின்று இங்கிருந்து இது அனுமதி கொடுக்கும். இந்த அனுமதி கொடுத்தா தான் அந்த செயலை செய்ய முடியும். ஒரு காலையில் நாங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் நிறைய பேர் 5 மணிக்கு எந்திரிச்சிடுறாங்க, ஆனால் ஏஎம் பிஎம்மா மாறி இருக்கு. அது வேற வித்தியாசமா இருக்கும். ஆனால் 5 மணிக்கு எந்திரிக்கணும் விரும்புகிறோம், உளமாற விரும்புகிறேன் சார். ஆனால் ஏன் என்னை செய்ய முடியலன்னு கேட்டிங்கன்னா, இந்த உளமாற விரும்புறது இந்த ப்ரொமோஷன் ஸ்டேஜில் போய் அனுமதி கொடுத்தா தான் அந்த வேலைகளை நீ செய்ய முடியும். நிறைய இடத்துல நாங்கள் பார்க்குறோம், இந்த ப்ரொமோஷன் ஸ்டேஜில் செயல்படுறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா அவங்க என்னதான் விருப்பப்பட்டா கூட விருப்பமாக அந்த முறையில் மாறுறதில்லை, அந்த செயல் நடைபெறுவதில்லை, அடிக்கடி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஏன் தள்ளி போறான்னு கேட்டீங்கன்னா, இங்கே ஏற்பட்ட பயம். இந்த ப்ரொமோஷன் ஸ்டேஜில் ஏதோ ஒரு பயம், ஒரு தயக்கம். இந்த பயம் தயக்கம் இருக்கிறவங்க வெளியில ஏதோ சாதனையாளராகவும் சில சக்சஸ் அடைஞ்சவங்களா நினைக்கிறாங்களோ இல்லையே, உள்ள போய் பார்த்தா, உள்மனதில் போய் பார்த்தா அவங்களுக்கு பயம் தயக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. 5 மணிக்கு எந்திரிச்சாலும் இன்னொரு ஃப்ரெண்டு வெயிட் பண்றாரோ எந்திரிச்சிடறாங்க. தானே 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா இங்கேயோ முடியல சார், எந்திரிக்கலாம்னு நினைக்கிறேன், மனசுல கொட்டாய வருது சார், எந்திரிக்கலாம் மனசுல துடிப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஆனா ஏன் உடம்பு செய்ய மாட்டேங்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ப்ரொமோஷன் ஸ்டேஜ் உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருந்தா தான் நீங்க செய்வீங்க. அந்த ப்ரொமோஷன் ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா 2 விதமா பிரியும். அந்த ப்ரொமோஷன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது கண்டிக்கும் மனநிலைன்னு ஒரு மனநிலை இருக்கிறது. இன்னொரு மனநிலை என்ன, அரவணைக்கும் மனநிலைன்ட்டு. ப்ரொமோஷன் ஸ்டேஜ் நம்ம சிங்கிளா பார்த்தோம். அந்த ப்ரொமோஷன் ஸ்டேஜில் சில செயல்கள் தடைபெறுவதற்கு காரணம் கேட்டீங்கன்னா, அந்த கண்டிக்கும் மனநிலை என்ன பண்ணுன்னா, இயல்பாவே எந்த ஒரு செயலையும் புதுசா செய்யறதுக்கு அலோவ் பண்ணாது. நல்லா தானே செஞ்சுட்டு இருக்கிற, ஏன் கஷ்டப்படுற, 5 மணிக்கு எழுந்திரிக்கிற, நல்லா தூங்கிட்டு இருந்தோம் நேற்று வரைக்கும் 7 மணி வரைக்கும், இப்ப ஏன் அதெல்லாம் கஷ்டப்படுறேன்னு ஒரு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைக்கிறது மனதுக்குள்ளர நம்ம மட்டும்தான் செயல்பட நினைச்சிட்டு இருப்பீங்க. இந்த எல்லா மனநிலையும் உள்ள செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கே 10 மணிக்கு கிளாஸ் போலான்னு பார்த்தா மழை தூர மாதிரி இருக்குது, மழையில் நினைச்சிட்டு எதுக்கு சார் போவானு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துல என்னன்னா இது உடனே தடுக்கும். வேண்டாம்ப்பா, அது என்னதான் கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அடிக்கடி போயிட்டு தான் இருக்கிறோம், எல்லாம் கேட்டு சலிச்சு போச்சு, இந்த கிளாஸ்க்கு ஏன் போவானு அப்படி ஒரு எண்ணத்தை இங்க கொடுக்கும். இந்த கண்டிக்க மனநிலைன்னா எந்த ஒரு புது பழக்கத்தையும் உருவாக்காது, உருவான பழக்கத்திலிருந்து விலகிறதுக்கும் விடாது. நீங்க டெய்லி காலையில் பல் விளக்கிறதுக்கு காரணம், நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு காரணமும் இந்த கண்டிக்க மனநிலை தான். பல் விளக்கி ஆகணும், பல் விளக்காம சாப்பிட முடியறது இல்லை, வெள்ளிக்கிழமைனா தண்ணி ஊற்றிக்காம என்னால் சமையல் செய்ய மாட்டேங்க, வீட்டில எல்லாம் லேடிஸ் செய்யறதுக்கு காரணம் இதே கண்டிக்கும் மனநிலை தான். இது நல்லதையும் பண்ணும், புதுசா ஒன்றும் உருவாக்குறதும் கூடாது, இது அடிக்கடி கண்டிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இது நீ காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இந்த அரவணைக்கும் மனநிலை என்னன்னா, செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தை இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு புது விஷயம், ஏதோ ஒண்ணு சரி உடனே செஞ்சுதான் பார்க்கலாமே, இந்த செஞ்சுதான் பார்க்கலாம்ங்கிற மனநிலை அதிகமாக வர்றவங்க பேட் ஹேபிட்டுக்கும் போறாங்க, குட் ஹேபிட்டுக்கும் வரதை பார்க்குறோம். ஏங்க நீங்க சிகரெட்டுக்கு பிடிச்சி பழகுனீங்க, உடம்புக்கு கெடுதல் நல்லாவே தெரியுதுன்னு கேட்டா, இல்ல சார் காலேஜில் வந்து பையன் கம்பல் பண்ணா சார், விடவே முடியாதுன்ட்டாப்ல, நீ எனக்காக பண்ணுனா அப்படின்னு ஒரு இடம் பண்ணணும், உடனே 2ஆவது பண்ணணும், 3ஆவது பண்ணணும்னு இந்த மனநிலை இருந்து அந்த பழக்கம் இந்த மனநிலைக்கு போயிருக்கு. அப்ப தேவையில்லாத மனநிலை இருந்தாலும் சரி, தேவையான விஷயமா இருந்தாலும் முதல்ல இதுதான் அரவணைக்கும். இந்த அரவணைக்கலைன்னா அது என்னமோ சொல்லுங்க சார், என் மனசுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது சார், என்னால் ஏமாற்ற முடியாது சார், நீங்க என்ன வேணா சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அரவணைக்கும் மனநிலையில நீங்க அது எடுத்துக்கலைன்னா அந்த பழக்கமே வராது. நீங்க 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிற போது நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்குற பாயிண்ட் 5 மணிக்கு எந்திரிக்கணும், செயல்படுறது வேற, எந்திரிக்கிறது வேற. 5 மணிக்கு எந்திரிச்சிடறோம், மூஞ்ச கழுவுறோம், மறுபடியும் போய் படுத்துங்கிறோம். நமக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும் ஒரு எண்ணம் தான், நீங்க பழக்கத்துக்கு உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு மூஞ்ச கழுவி போய் படுத்துங்கினீங்கன்னா உடனே அரவணைக்கு மனநிலை சொல்லும் மறுபடியும் இல்லப்பா 5 மணிக்கு எந்திரிச்சாச்சு, நல்ல விஷயம் தான், மூஞ்ச கழுவிட்டு ஏன் தூங்குற இது உடனே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க 5 மணிக்கு எந்திரிக்காம கண்ணை மட்டும் முழிச்சு பார்த்துட்டு மறுபடியும் நீங்க அப்படி கண்ணை மூடிட்டீங்கன்னா இந்த மனநிலை சைலண்ட் ஆயிடும். நீங்க அதுக்கு அடுத்து ஒரு தொடர்ந்தாப்புல ஒரு செயல் மட்டும் எந்திரிச்சு உடம்ப மட்டும் நவந்துட்டு வேற ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் தூங்க வந்தீங்கன்னா இந்த மனநிலை சொல்லிக்கிட்டே இருக்கும். 2வது நாள் மறுபடியும் இதே மனநிலை சொல்லும், 5 மணி ஆனவொடனே எழுப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணும். இந்த நல்ல பழக்கத்துக்கு இதுதான் முக்கியமான காரணம். நல்ல பழக்கம் உருவாக்கணும்னா பழக்கம் வேற, அதை வெற்றி அடைகிறது வேற. 5 மணிக்கு எந்திரிக்கிறது முதல் நாள் முடியாது, 2-3 நாள் ஆகும். அந்த 3 நாள் 4 நாள் நீங்க பழக்கப்படுத்தினா 5ஆவது நாள் இந்த பழக்கம் இங்க போயிடும். அப்புறம் நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ அந்த இடத்துல நீங்க எதிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த இதுல வரக்கூடிய பிரச்சனை தெரியாதனால நிறைய பேர் எனக்கு சோம்பேறித்தனம் இருக்குது சார், என்னால எந்த வேலையும் உடனே செய்ய முடியறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோம்பேறித்தனம், உடனே செய்ய முடியறது இல்ல, பயம் அப்படிங்கிறது காரணமே இந்த கண்டிக்கும் மனநிலை தான்.
இந்த கண்டிக்க மனநிலை அந்த செயலை செய்யறதுக்கு விருப்பப்படாதனால உங்களுக்கு தள்ளி போடுறதுக்கு உண்டான காரணத்தை சொல்லிட்டே இருக்கும். அதை நீங்க சோம்பேறித்தனமா நினைக்கிறீங்க. சோம்பேறித்தனம் தனியா இல்ல. யார் யாரெல்லாம் சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கிறவங்களாம் நாங்க பார்த்தோம். 5 மணிக்கு என்னால் எந்திரிக்க முடியாதவங்க காலையில கிரிக்கெட் மேட்ச் சார், இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் 5 மணிக்கு எந்திரிக்கணும், ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கிறாரு. எந்திரிச்சு உட்காந்து டிவி போட்டு பார்த்துட்டு இன்னும் போடல எரிச்சல் அடைகிறாங்க. அப்ப சோம்பேறித்தனமா இருக்கிற எல்லாத்துலயுமே சோம்பேறித்தனமா இருக்கணும். அப்ப கிரிக்கெட் மேட்ச்னு வந்தோன்னு ஏன் சோம்பேறித்தனம் வர்றது இல்ல அப்படின்னு கேட்டா மனதுல அந்த ஆர்வம் வந்துறதுனால அந்த பயமும் இல்லாம போயறதுனால அதை செய்யறாரு. அப்போ அவர் எப்பயுமே ஃபண்டமெண்டலா சோம்பேறித்தனம் இல்ல, அவருக்கு அந்த மாதிரி குணங்கள் இல்ல. அது மனதில் அது பரிணாமிக்கிற விஷயங்கள்ல கண்டிக்க மனநிலை இங்க தடுக்குது. அந்த கண்டிக்க மனநிலை சரி பண்ணாங்கன்னா அவங்க எதுலையுமே சோம்பேறித்தனமே படுறதில்லை. எந்த ஒரு வேலையை நினைச்சாலும் உடனே செய்யறதை பார்த்தோம். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் நாங்கள் பார்க்கறதுனால பயிற்சியில் நிறைய அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ எப்படி அதெல்லாம் பாசிட்டிவா மாத்துறது, இந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்துன்னு நினைக்கிறோம். அந்த நெகட்டிவ் பாசிட்டிவா மாத்துறதா நம்ம ஒவ்வொரு பயிற்சிகளையும் போயிட்டு இருக்கிறோம். அந்த நெகட்டிவ் ஏன் பாசிட்டிவா மாற மாட்டேங்குது அப்படின்னா இந்த மாதிரியான மனநிலையை பத்தி நம்ம தெரியாதனால நினைச்ச உடனே செய்யணும்னு நினைக்கிறோம், செய்ய முடியலன்னு பங்காய் விட்டுறோம். அப்புறம் 4-5 நாள் கழிச்சு இதெல்லாம் நம்மளால முடியாதுங்க, இதெல்லாம் பயிற்சி பண்ணி பார்த்தங்க, எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தங்க, ஆனா எல்லாமே நல்லா இருக்குதுங்க கிளாஸுக்கு போறதுக்கு, ஆனா போயிட்டு வந்த ஒரு நான் பழையபடியே இருக்கிறேங்க. ஏன் மாறுறது இல்லைன்னு கேட்டா அந்த மாறணுங்கிற அந்த எண்ணம் வர்ற போது இந்த கண்டிக்க மனநிலை உங்களுக்கு தடுக்குது. இந்த தடுக்கிறது தான் உங்களுக்கு இது பண்ணுத ஒழிய நீங்க மாறத விரும்புறீங்க. அது உந்து சக்தி கொடுக்கணும். அந்த உந்து சக்தி 4-5 விதமா கொடுக்கலாம். ஒரு விதம் என்னன்னா அந்த அரவணைக்கும் மனநிலையை அடிக்கடி பலப்படுத்திக்கிட்டே இருக்குது. இதுக்கு அடுத்தது ரொம்ப பாசிட்டிவானதுன்னு பாத்தீங்கன்னா 2வது மனநிலை பக்குவ மனநிலைன்னு சொல்றது. அந்த பக்குவ மனநிலை என்னன்னா எதையுமே அலசி ஆராய்ச்சி சிந்தனை பண்ணும், பயங்கரமான பவர்ஃபுல். இது ரொம்ப நல்லது. இது எதையுமே அலசி ஆராய்ச்சி பண்ணும், தீர்மானம் பண்ணும், டக்குன்னு உடனே எடுத்துக்காது. அலசி ஆராய்ச்சி என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாது அப்படிங்கும். இது 8வதுக்கு மேல, அதாவது 13 இயர்ஸுக்கு மேல இது நல்லா டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் பக்குவ மனநிலை. அது வரைக்கும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. ஏன் அலோவ் பண்ணாதுன்னு கேட்டீங்கன்னா பிரெயினோட டெவலப்மெண்ட் 12 இயர்ஸுக்கு மேல டீனேஜ்னு சொல்லக்கூடிய 13, 14, 15, 16, 17, 18, 19 அப்படிங்கிற எல்லாத்தையும் டீன் முடியும். டீன் முடியறதுனால டீனேஜ்னு சொல்றாங்க. இந்த டீனேஜ்ல என்ன பண்ணுன்னா பிரெயினோட செல்கள் எல்லாம் ரொம்ப ஸ்பீடா டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுல கார்டெக்ஸ்ங்கிற ரீஜன்ல நியூரான் இணைப்புன்னு சொல்றது, அந்த நியூரான் இணைப்பு டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்ச உடனே மனது ரொம்ப ஸ்பீடா டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால நீங்க 13-12 வயசுக்குள்ள வரைக்கும் பேரண்ட்ஸ் சொல்றதா நீங்க கேட்கக்கூடிய மனநிலை வந்துகிட்டே இருக்கு. பேரண்ட்ஸ் என்னென்ன சொன்னாங்களோ உடனே கேட்பீங்க. எது சொன்னாலும் அப்பா சொல்லிட்டார், அப்பா திட்டுவாரு, நான் போக மாட்டேன், லேட்டா வர மாட்டேன், இப்படி நிறைய சொல்லுவாங்க. அதே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 13, 14, 15 இருந்து பாத்தீங்கன்னா அப்பா சொன்னாலும் அம்மா சொன்னாலும் இவனுக்கு பிடிச்சமானதான் செய்வான். 5வது படிக்கிறவன் அந்த பையனை கூப்பிட்டு எரும மாடு அதை போய் எடுத்துட்டு சொன்னீங்கன்னா ஒன்று தலையாட்டிட்டு போய் அதை எடுத்துட்டு வருவோம். நீங்க அதே பையனை 9th மேல அதை போய் எடுத்துட்டு வான்னா என்ன ஏங்கிறீங்க, மரியாதை தெரியாது அவங்களுக்கு. மரியாதை பத்தி உங்களுக்கு யாரும் சொல்லி தரலையா, இல்லை மறைச்சு பாக்குறீங்க. நீங்க ஒரு தடவை உத்து பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்ல இப்ப நல்லா உணர்ந்திருப்பீங்க. நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வயசுல ஏற்படக்கூடிய மனதனுடைய டெவலப்மெண்ட் அந்த 13 மேல ஸ்பீட் ஆகிறதுனால தன்னை பத்தியும் தன்னுடைய விஷயங்களை பத்தியும் கான்சென்ட்ரேட் பண்றதுனால அங்க உடனே எதிர்ப்பு காமிக்கும், தன்னை பத்தி சிந்தனை பண்ணும். 12 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த உண்டான எல்லா மனநிலையும் இந்த மனநிலை தான் ரொம்ப அதிகமா பலப்படும். அந்த கண்டிக்க மனநிலையில பெற்றோர் சொன்னதெல்லாம் உடனே செய்வான். காலையில் எந்திரிச்சு எதை செய்யணும் எதெல்லாம் பண்ணுங்கிறது. அது மாதிரி அரவணைக்க மனநிலை சின்னதான் பண்ண முடியும், பெருசா பண்ணாது. பேரண்ட்ஸ் பேஸ் பண்ணி வரும். 13 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த பக்குவ மனநிலை கிடுகிடுன்னு டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களை பத்தி எண்ணங்களெல்லாம் வரும். தனக்குன்னு ஒரு சீப்பு, லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தனக்கு ஸ்டிக்கர் போட்டு தன்னுடைய பொருள், தன்னை யாரும் தொடக்கூடாது, தன்னுடைய விஷயங்கள் இது பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, அப்படி நிறைய பிரச்சனைகள் இங்கதான் வரும். நீங்க 4வது 5வது படிக்கிற பையனை கூப்பிட்டு கேளுங்க என்னடா ரேங்க்னா 25வது ரேங்க் அங்கிள் வரட்டுங்களா அப்படின்னு கிளம்பி போவோம். நீங்க 9th 10th மேல இருக்கிற பையனை கூப்பிட்டு ரேங்க் கேட்டீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ரேங்க் சொல்லுவாங்க, கரெக்டான ரேங்க் சொல்ல மாட்டாங்க. தன்னை பத்தி எதுவும் வரக்கூடாது, அது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ரேங்க் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம்னா 13 இயர்ஸ்க்கு மேல தன்னை பத்தி வர்றதுதான். அதனால பேரண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது அதான். எங்க போனீங்க நீங்க சொல்லுங்க, உடனே இங்க பக்குவ மனநிலை என்ன சொன்னா பிரச்சனை சண்டை போடுவாங்க. ஒண்ணும் இல்ல சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன், சும்மா நின்று இருக்குது 10 மணி ஆச்சுங்களா, என்ன உண்மையை சொல்லுங்க, உடனே சொல்லிட்டே இருக்கு. இந்த பக்குவ மனநிலை என்ன சிந்தனை பண்ணி பின்விளைவை பத்தி இது பண்ணி அங்க தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அதே நீங்க 12 வயசுல பாத்தீங்கன்னா எந்த உண்மை நடந்தா உண்மையை நீங்க வீட்டுல சொல்லுவீங்க, அதுவும் மறைக்கவே தெரியாது. அப்பா 2 அடி அடிப்பாரு, அடி வாங்கிக்குவோம், ஆனா உண்மையை சொல்லுவோம், உண்மையை தாண்டி வருதுன்னு சொல்ல மாட்டோம். ஆனா 13 வயசுக்கு பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் தப்பிச்சுக்கலாங்கிற பழக்கமாக அது 18ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அது வீட்டுல எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் நிறைய உருவாகும். இது பக்குவ மனநிலை என்னன்னா ரொம்ப எல்லா விஷயங்களும் அலசி ஆராயும். அலசி ஆராயறது மட்டும் இல்லாம இதனுடைய இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்குவ மனநிலை அலசி ஆராய இது உள்மனதோட போய் கனெக்ட் ஆகும்.
உள்மனுடைய ஒரு நிலையோட போய் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிறதுனால உங்க விஷயங்கள் எல்லாமே கரெக்டான விஷயங்களா இருந்தா அந்த விஷயங்களை உள்மனதை அப்படியே எடுத்துக்கும். செயல்பாட்டில இருந்து பக்குவ மனநிலையில இருந்து அது உள்மனதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது உண்மையை எடுத்துட்டு அது உண்மையை செயல்படுத்திட்டு நல்ல ஸ்பீடா பவர் கொடுக்கும். அப்ப பக்குவ மனநிலையில இருந்து நீ செயல்படுற போது ரொம்ப வித்தியாசமா செயல்படுவீங்க. அதே சமயம் மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா நேச்சுரல் ஸ்டேஜ்னு சொல்றது. இதனுடைய பவர்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். அதை இது பண்ற போது தான் உங்களுக்கு அதுல என்ன பிளஸ் மைனஸ் தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ப்ரொமோஷன் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல ஒரு மனிதனுக்கு 100% எனர்ஜி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 15% எனர்ஜி தான் கிடைக்கும். ரெண்டாவது ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 30% எனர்ஜி கிடைக்கும். மூணாவது ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 55% வரும். எல்லாம் டோட்டல் பண்ணீங்கன்னா 100% வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்தே நீங்க நிறைய காரியங்கள் செய்ய முயற்சி பண்ற போது மன திருப்தியோட செய்யறது இல்ல, சமுதாயத்துக்காக நாம் செய்யறது. சமுதாயம் இந்த மாதிரி விரும்புது, நம்ம இப்படித்தான் இருக்கணும், நம்ம வேற மாதிரி இருக்க விரும்புறீங்க. ஆனா சமுதாய அமைப்புக்காக நம்ம அப்படியே இது பண்றது. எங்கேயா போனோம்னா கால் மேல் கால் போட்டோம்னா நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்க, அப்ப கால் மேல் கால் போடக்கூடாது அப்படிங்கிறது எண்ணத்தெல்லாம் கொடுத்து தடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களுடைய இயல்பா செயல்பட முடியாம தடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா பக்குவமான நிலையில்னா யாருமே இல்லை, மீட்டிங் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிறோம், கால் மேல் கால் போட்டுக்கலாம்னு எண்ணத்தை கொடுக்கும். அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் அது பக்குவமான நிலையில எல்லா விஷயம் அலசி ஆராய்ஞ்சு முடிவு பண்ணும். இந்த மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா நேச்சுரல் ஸ்டேஜ். இயல்பாவே அது பயங்கர ஒர்க் ஆகும், நேச்சரோட கலந்துருக்கும். அதனுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வத்தோட செய்யற போது தெரியும். இந்த 3 ஸ்டேஜ் ஒரு செயல் செய்யற போது எப்படி வரும் அப்படிங்கிற சின்ன ஒரு செயலை சொன்னா ஈஸியா புரியும். இந்த ரூமை பெருக்கணும்னு ஒரு முடிவு பண்றோம். பெருக்கணும்னு முடிவு பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சொல்லும், சரி பெருக்கிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோன்னு இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன சொல்லணும்னா ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணணும். இந்த உடனே அலசி ஆராய், ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க, இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணுன்னு சொல்லி அந்த ஆஃப் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் பண்ணும். மூணாவது ஸ்டேஜ் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஆர்வத்தோட செஞ்சு அந்த வேலையை முடிக்கும். அது பெருக்கணும்னா நம்ம பெருக்கின மாதிரி தான் இருக்கணும், சுத்தமா இருக்கணும், ஏனதோனன்னு பெருக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த எண்ண ஊந்துதல் இருந்தா வர்றது. இது ரெண்டு செயல்ல வரும், இது எண்ணத்தின் மூலியமா வரும். இந்த ஆர்வங்கிறது இதுல தான் வரும். இந்த ஆர்வம் வர இந்த ஸ்டேஜ் பயங்கரமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. நீங்க அந்த 55% எனர்ஜி வரணும்னா எந்த வேலையும் ஆர்வத்தோட செய்யணும் ஒழிய அது வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டியது இல்லை. அது செஞ்சோம்னா பர்ஃபெக்டா இருக்கணும், நல்லா செய்யணும், மூணாவதுக்கே செய்யறது இல்லை, நாம செஞ்சேன்னு பேர் வரணும். உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், சண்டை போறோம்னு நினைக்கிறோம், நல்லா ஆர்வமா சண்டை போடணும். இன்னைக்கு ஒரு நாள் நம்பியார் மாதிரி சண்டை போட்டு பாக்குறது வீட்டுல, இன்னொரு நாள் எம்ஜிஆர் மாதிரி சண்டை போட்டு பாக்குறது. ஏன்னா ஒரு வீட்டுல சண்டை அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க எங்களை வந்து கேட்டாங்க, சண்டையை நிறுத்த முடியலைங்க, ஏன்னா வீட்டில் உள்ள போனால் சண்டை தான் போடுற மாதிரி இருக்குது, இந்த சண்டையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டாங்க. நீங்கள் ஆர்வமாக செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு மாறிடுங்க அப்படின்னா. எப்படிங்கன்னாரு, இன்னைக்கு போனோன்னு நம்பியார் ஸ்டைலில் வீட்டில் சண்டை போடுறீங்க, அந்த ஸ்டைலேருந்து மாறுறதே இல்லை, நீங்கள் சண்டை போட்டு பாருங்க அப்படின்னா. அதே மாதிரி 2-3 நாள் சண்டை போட்டெல்லாம் பார்த்தேன். சண்டை போட்டு பார்த்துட்டு என்னமோ தெரியல, நிறைய மாற்றம் வீட்லையும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இயல்பாக நீங்கள் சண்டை போடுறப்போ உள்ளத்திலிருந்து அந்த உணர்ச்சிகள் ஃபுல்லாக வந்துடும். நம்பியார் மாதிரி சண்டை போடுற போது சண்டை நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் நீங்கள் தனியாக வெளியில் வந்துடுவீங்க. அது உள்ள நீங்க ஈடுபட மாட்டீங்க. அந்த ஆர்வமா நீங்க எதை செஞ்சீங்கன்னாலும் அந்த ஆர்வத்தின் காரணமாக ரிசல்ட் வேற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஆர்வமா செய்யறதுல தான் முக்கியமான விஷயமே இருக்குது ஒழிய நீங்க எப்படி செய்யறீங்கிறது ரெண்டாவது தான். அந்த வேலையை நீங்க எப்படி செஞ்சாலும், தப்பா செஞ்சாலும், தப்பு இல்லாம செஞ்சாலும் ஆர்வமா செய்ய இந்த ஆர்வம் என்பது உள்மனதனுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த உள்மனது பயங்கர ஸ்பீடா ஆக்டிவேட் ஆயிடும். அந்த ஆர்வம் இல்லாம அதே வேலையை செய்யறவங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா வெளிப்பார்வைக்கு பார்த்தா நல்லாவே செய்யறாங்க, எந்த இடத்துலையும் தவறே பண்றது இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறாங்க. ஆனா உள்மனதில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கனால அவங்க உள்மனதில் எங்கேயோ ஆர்வம் இல்லாமல் செய்யறதை நாங்க பாக்குறோம். அப்ப அவங்களுடைய ரிசல்ட் பார்த்தோம்னா ஃபுல் பர்ஃபெக்ஷன் கிடைக்கிறது இல்லை. 3 டியூஷன் வைக்கிறாங்க, 2 டியூஷன் வைக்கிறாங்க, ஆவரேஜா படிக்கிறாங்க. அவர் ஸ்டேட் லெவலில் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, ஏன் அவங்க வாங்குறது இல்லைன்னு கேட்டோம்னா அவங்க செய்யக்கூடிய வேலையை ஆர்வமா செய்யாதனால ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆர்வமா செய்யற போது மனதில் என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்பை விட்டு தனியா செயல்படும். ஆர்வம் இல்லாமல் செய்யற போது உடம்பும் மனதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ உடம்பு சேர்ந்து டயர்ட் ஆகும். ஆர்வமா செய்யற போது உடம்பை கழட்டி விட்டுரும், மனசு மட்டும் செய்யும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா டயர்ட் ஆக மாட்டீங்க. எதெல்லாம் நீங்க ஆர்வமா செஞ்சீங்கன்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அந்த உடம்பு டயர்டு தெரியாது, வெளியாலான்னு சொல்லுவாங்க, ஏன் இருந்தாலும் மங்கு இப்படி எல்லாம் செய்யறான்னு தெரியல, எவ்வளவு டயர்ட் ஆகணும், ஆனா டயர்ட் ஆக மாட்டாங்க. இப்போ காந்தி மற்றவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் தூங்குறாங்க, 11 மணிக்கு மேலே தான். எப்படி இந்த 4 மணி நேரம் தூக்கும் போதுமான்னு கேட்டால் ஆர்வமா செய்ய மனதுக்கு டயர்டுங்கிறதே இருக்காது, உடம்புக்கு டயர்டு இருக்காது. அது வித்தியாசமா மாறும். இப்போ நடத்தின வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? என்ன ஃபர்ஸ்ட் பிரேக் கொடுத்துடலான்ட்டு உங்க டவுட்ஸ் எது இருந்தாலும் அந்த டவுட்ஸை நீங்க அப்படியே குறிச்சு வச்சுங்க. இப்ப கேட்கறனால கேட்கலாம். வெரி குட், நல்ல கொஸ்டின். தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? அப்புறம்
எத்தனை கொஸ்டின் சொல்லிட்டு அதுக்கு டைம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஆர்வம் வர்றதுக்கு என்ன பண்றது? எதுங்க? பிரெயின்லயே நடக்கிறது தான். அது ஏன் பிரெயின்ல நடக்குதுன்னு வச்சீங்கன்னா, ஒரு நிமிஷம் உட்காருங்களா. சார் கேட்டோம்னா நான் பிரெயினை பத்தி அடுத்த சாப்டர் தான் ஆரம்பிக்க போறேன். ஏன்னா எடுத்தோன்னே பிரெயினை பத்தி சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனால அது பிரேக்குக்கு அப்புறம் வச்சிருக்கிறோம். பிரெயினுக்கும் மனசுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்னங்க? ஒரு மீட்டிங்ல நம்மளாம் முடிச்சுட்டு 2 மணிக்கு கிளாஸ்ல முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் சொன்னா நீங்க பிரெயினை பத்தி மூளை பத்தி சொன்னீங்க, ரெண்டும் ஒண்ணுதானா சார்னு கேட்டாரு. பிரெயினும் மனசும் ஒண்ணா, மைண்டும் பிரெயினும் ஒண்ணா? எங்களுக்கு இதை பத்தி யாரும் சொல்லலைனாங்க. பிரெயினும் மைண்டும் ஒண்ணு இல்லைங்க. பிரெயினுங்கிறது கண்ணில் பார்க்க முடியும், அது ஒரு அமைப்பு. ஆனா மனம் என்பது கண்ணில் பார்க்க முடியாது, இயக்கமா வரும். அது நல்லா உணருன்னு சொன்னீங்கன்னா உதாரணம் சொன்ன தெரியும். நீங்க எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க, ஒரு டல்லா இருக்கிறாரு. அவர் ஏங்க டல்லுன்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க சொல்றீங்க மனசு கொஞ்சம் சரியில்லைங்கிறாரு. சரி நீங்க ஒத்துக்கிறீங்க. அவர் அதுக்கு பதிலா எனக்கு கொஞ்சம் மூளை சரியில்லை சார் அப்படின்னு ஒண்ணு, நீங்க அந்த பக்கத்துல உட்காரீங்களா உட்கார மாட்டீங்களான்னு பாருங்க. டல்லா இருக்கிறாரு, ஆனா டல்லா இருக்கட்டு போய் கேட்டோன்னே மனசுதான் சார் சரியில்லை அப்படின்ன நீங்க டக்குன்னு ஏத்துக்கிறீங்க. அவர் அதுக்கு பதிலா என் மூளை கொஞ்சம் சரியில்லை சார் இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னாருன்னா, எங்கேயோ நம்ம ப்ராப்ளம் மாட்டுக்கு நம்ம ஏன் மாட்டிக்குவானே நவுந்து போயிருங்க. அப்போ மூளைக்கும் மனசுக்கு இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. மனசு எப்பயும் சரியில்லாம தான் இருக்குது இல்லையா, மூளை எப்பயும் நல்லாவே தான் இருக்கும். அந்த மூளை மூலியமா தான் அது செயல்படும். அது எப்படின்னா கரண்ட்டும் பல்புங்கிற மாதிரி. இப்போ லைட் வரணும்னா கரண்ட் வேணும், பல்பு வேணும். கரண்ட் மட்டும் இருந்தா பல்ப் எரியாது. ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு செயல் செய்யற மாதிரி மனிதனாக இருக்கிற போது மூளையும் மனசு சேர்ந்து செயல்படணும். இந்த மனது மூளை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும், அதே மாதிரி மூளை மனசை பேஸ் பண்ணி வேலை செய்யும். ரெண்டும் மாறி மாறி வேலை செய்யும். இந்த மனதை பேஸ் பண்ணி செய்ய போறது உங்களுக்கு என்னன்னா முழுக்க முழுக்க உங்க ஆற்றல் வெளிப்படும் பயங்கரமா. மூளையை மட்டும் வேலை செய்யற போது நீங்க மனிதனா இருப்பீங்க. நீங்க மனதை பேஸ் பண்ணி செய்யற போது உங்களுடைய ஆற்றல் அதிகப்பட்டு உங்களுடைய திறமைகள்லாம் அதிகமாகும். அது வித்தியாசமா செயல்படும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு அட்டவணை மட்டும் இப்போ முன்னாடி சொல்லிடுறேன். செயலால் செயலை வெல்வது, செயலால் அறிவை வெல்லுவது, செயலால் மனதை வெல்வது. இது சின்ன வயசுல ஏற்படக்கூடிய சின்ன விஷயங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பரிணாமம் கேட்டீங்கன்னா அறிவால் செயலை வெல்லுவது, அறிவால் அறிவை வெல்லுவது, அறிவால் மனதை வெல்லுவது. இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் வர்றது மனதாலேயே செயலை வெல்வது. செயல் செய்யறது இல்ல, மனதின் மூலியமா அந்த செயல் செய்யற மாதிரி பாவனை பண்ணி அதை வென்று விடுவது. அது வெல்ற போது என்னன்னா செயல்ல செய்யக்கூடிய டயர்டு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனுடைய அக்யூரசி பயங்கரமா கிடைக்கும். ஒவ்வொரு வேலையிலும் மனதின் மூலியமா வேலைகள் செயலை செஞ்சு வெல்றது, மனதின் மூலியமாக அறிவை வெல்லுவது, மனதின் மூலியமாக மனதை வெல்லுவது. அந்த மனதின் மூலமாக மனதை வெல்லுவதற்கு தான் தியானங்கள் மற்ற எல்லாமே. மனதை ஆதாரமாக வைத்து மனதை மறக்க வச்சு மனதுக்கு பின்னால போறது. ஆனா அது ஆதாரம் மனது தான். அது வித்தியாசமா செயல்படும். அது மூளை தான் செயல்படுங்க. மூளை பேஸ் பண்ணி பண்ணும். இதை வேற கற்பனை வழங்குறது நம்மளாகவே உண்டு பண்ணிக்கிறது தான். இது நம்ம ஒரு எக்ஸசைஸே பண்ணலாம். ஐம்புலன்கள் இல்ல, அது அமைப்பு ரீதியானு கேட்டீங்கன்னா நம்மளே நாமளே உணர்றதுக்காக வச்சிருக்காங்க. இப்ப ஸ்கூட்டர் ஒன்று டிசைன் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்றாங்க. கடைக்காரர்கிட்ட போய் கேட்கறேன், அதாவது ஒரு பைக்குன்னு வச்சுங்க, எத்தனை கிலோமீட்டர் சார் போகும் அப்படின்னு கேட்கறேன். 100 கிலோமீட்டர் போகுங்கிறாரு. இது எந்தெந்த ஊருக்கு சார் போகணும், எந்த ஊருக்கு வேணா போகுங்கிறாரு. நாம எந்தெந்த ஊருக்கு அதை கொண்டு போயிருக்க நம்ம பைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வச்சிருக்கிறோம். எல்லா சமயம் 100 கிலோமீட்டர் ஓட்டுறீங்களான்னு பார்த்துட்டு கெப்பாசிட்டி ஹையஸ்ட். நீங்க 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம், ஆனா 0 கிலோமீட்டரும் போகலாம், ஓட்டாம நிறுத்தி இருக்கலாம். அந்த வண்டி எங்கெங்கெல்லாம் போகணும்னு கேட்டால் எங்கெங்கேயும் போகிறதுக்கு வரிமுறை இல்லை சார், ஓட்டரால வரிச்சு அது போகும். நீங்க இங்கேருந்து மெட்ராஸ் போகணும்னு நினைக்கிறீங்க பைக்கில், மெட்ராஸ் வரைக்கும் போகலாம். அதுக்காக நீங்க ஞாயிற்றுக்கிழமெல்லாம் மெட்ராஸ் வரைக்கும் போறீங்களா, பைக் மெட்ராஸ் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லியிருக்கா சார். ஞாயிற்றுக்கிழமை தான் நான் கோயம்புத்தூர் போயிட்டு வருவேங்க. உடனே உங்களை என்ன சொல்றாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சும்மா இருக்கிற போது ஏன்னா பைக் கோயம்புத்தூர் வரைக்கும் போனால் நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வரதுன்னா வேஸ்டேஜ் வர்ற மாதிரி. இப்போ சார் சொல்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன கேட்டால், ஐம்புலன்கள் மூலியமா வேலை செய்யறோம். எதுக்கு சார் இந்த உறுப்புகள் எல்லாம் வேண்டாம், அது நேரடியாக செயல்படுங்கிறாரு. நேரடியாக தான் செயல்படுது. எல்லா விதமான ஞானிகளும் அதை தான் அப்ரோச் பண்றாங்க. எல்லா புத்தரும் அதற்கொண்டு எல்லா விதமான ஞானிகளும். ஏன்னா சாக்ரட்டிஸ் தோன்ற காலத்தை பார்க்கும்போது கிமுல தோன்றி இருக்கிறாரு. அப்ப தோன்ற போது பிரிண்டிங் மெத்தடே இல்லை. வாய்வழி செய்தியா அவர் சொன்ன எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சாக்ரட்டிஸ் சொன்னதை எங்க சொன்னா எழுச்சி மிக்க வாசங்களா இருக்குது. அந்த எழுச்சி மிக்க வாசங்கள் எங்க இருந்து போகுதுன்னு பார்த்தா பிரபஞ்சத்தில் போய் அவருடைய ஆற்றல் எல்லாம் உள்ள அடங்கி இருக்கிறத நாங்க பார்த்தோம். அது எந்த மனிதன் போனாலும் அது மறுபடியும் லைப்ரரி மாதிரி ஓப்பன் ஆகுது. அது வள்ளலார் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு இந்த டீ பிரேக் விட்டுறலாங்க.
வள்ளலார் ஒரு முறை கிளாஸ் எடுக்கிற போது ஒரு சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்கும்போது நைட்டு ஆரம்பிச்சு சொற்பொழிவு நடந்துகிட்டே இருக்கு, வெடிக்கால 4 மணி 5 மணி வரைக்கும். அப்போ ஒருத்தர் பொறுமையா உட்காந்து கேட்டு சொன்னாரு, எல்லாருமே தூங்கிட்டாங்க சாமி, நீங்க எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லப்பா நான் இவங்களுக்காக கிளாஸ் எடுக்கல, முதல்ல எடுத்தது மனிதர்களுக்காக, அதுக்கு அடுத்தது மற்ற தேவ விஷயங்கள்லாம் வரும், பிரபஞ்ச ரகசியங்கள் சம்பந்தப்பட்ட அந்த சக்திகளாக வரும், அதுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன். அதுவும் முடிஞ்ச ஒருபாடு என்னுடைய ரெக்கார்டெல்லாம் நான் பேப்பர்ல எழுதுற மாதிரி பிரபஞ்சத்துல ரெக்கார்டில் எழுதிட்டு இருக்கிறேன். இதை படிக்கிற ஆள் வரப்போறான், நான் இல்லை, இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்க, அத்தனை பேர்த்துக்காக நான் இப்ப பேசிட்டு இருக்கலாம், ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது, டேப்ரிக்கல்ல ரெக்கார்ட் பண்ற மாதிரி. அது விவேகானந்தர் அது நிறைய இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு காட்டு வழியா போற போது ஒரு பெரிய ஞானி ஒருத்தர், மிகப்பெரிய ஞானி, அவர் நேரில் பார்த்தோன்னா ஒரு சக்தியை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளவு பெரிய பவர் இருக்கிறவர் இங்க உட்காந்து இருக்கிறான்னு கேட்டோன்னு இவரை போய் டிஸ்டர்ப் பண்றதுக்கு அவர் உட்காந்து என்னவோ சிந்தனை பண்ணிட்டு இருக்கார். போய் சொல்றாரு, எங்க சமூக சில சந்தேகங்களும் கேட்கறேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிறாரு. என்ன இது ஆச்சரிய மாதிரி, காட்டுல இருக்கிறீங்க, என்ன டிஸ்டர்பன்ஸ், சில சந்தேகம் கேட்கறதுக்காகனா நீ பேசாம இருப்பா, நான் பிரபஞ்சத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எழுதிட்டு இருக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு சொல்லி இவருடைய தாட்ஸை இந்த சமுதாயம் ஏத்துக்க முடியாதுங்கிறதுனால பிரபஞ்சத்தில் அந்த விஷயத்தை ஏற்றி அதை உண்டான தாட்ஸ் வரக்கூடிய மனிதர்கள் படிக்கிறதுக்காக நிறைய பிரபஞ்ச லெவலில் நான் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். முடிஞ்சோன்னு விளக்கம் நிறைய கொடுத்திருந்தாரு. அதை கேட்ட ஒரு பாடு விவேகானந்தர் நிறைய மாற்றங்கள் வந்ததை பத்தி ஒரு ரகசிய குறிப்பில் அவர் எழுதியிருக்கிறார். நேரடி எல்லா குறிப்பிலும் எழுதல, ரகசிய குறிப்பில் அதை நான் படிச்சு பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அவர் எழுதியிருந்தாரு, இந்த தாட்ஸ் எப்படி ரெக்கார்ட்ல எல்லாம் போய் சேருது, அவர் எழுதின ரெக்கார்ட்ஸ் எப்படி படிச்சோம், எப்படி அது பறவைகள் எல்லாம் புரிஞ்சுக்குது, அந்த டைமுக்கு பிரபஞ்ச சக்தியிலிருந்து அந்த விஷயங்கள்லாம் வர்ற போது பறவைகள் மற்றதெல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்தது பார்த்தாரு. அந்த நேரத்துக்கு சில பறவைகள் வந்து அதுக்கு உண்டான சாப்பாடு கொண்டாந்து அவர் மடியில் போட்டு போகுதாம், அவர் சாப்பிட வேணுங்கிற டைம்ல. அப்ப எல்லா விதமான பிரபஞ்சங்களும் கரெக்டா ஒருங்கிணைஞ்சு செயல்படுது. ஆனா மனிதனாக இருக்கிற நம்ம மட்டும் நம்ம சக்தி மத்தம் தெரியாதனால வெறும் கைகாலோட நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி நம்ம செயல்படும். இந்த கிளாஸுடைய முக்கியமான அபிப்பிராயம் என்னன்னா, அந்த ஐம்புலன்கள் மூலியமா நம்ம எல்லாமே செய்ய முடியாது. ஐம்புலன்கள் மூலியமா செய்யணும்னு நினைச்சோம்னா நம்ம சந்திரன்ல போயிருக்க முடியாது. ராக்கெட்டும் ஒன்று வடிவமைச்சோம், அந்த ராக்கெட்டையும் கண்டுபிடிச்சோம், அதோட சக்தியும் செலுத்தணும். இத்தனையும் கண்டுபிடிச்சது மனிதன் தான். ஆனா ஐம்புலன்கள் மூலியமா போய் உடம்பு உட்காந்துக்கிட்ட ஒழிய மனதின் மூலியமா அதை அத்தனையும் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க செஞ்சுட்டு பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே மனதின் மூலியமா தான். இந்த ஸ்பீச், ரிமோட் கண்ட்ரோல் இதெல்லாம் சாத்தியமே இல்லாத கண்டுபிடிச்சாங்க. இது ஐம்புலன்கள் இல்லாம கண்டுபிடிச்சது தான். ஐம்புலன்களுக்காக நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். ரைட், இந்த டீ பிரேக் இதோட முடிச்சுக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த கிளாஸ் கண்டினியூ ஆகும். கிளாஸ் முடிகிற போது நான் சொல்றேன், நான் எப்படி ஆர்வத்தை உருவாக்குறதுன்னு ஒரு டவுட் கேட்டிருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் தேவையான ஒரு ப்ராப்ளம். நமக்கு எல்லாமே இருக்குது, ஆனா ஆர்வம் வர மாட்டேங்குது. உயர்ந்த எண்ணம் இருக்குது, உயர்ந்த குறிக்கோள் இருக்குது, ஆனா அந்த குறிக்கோளை எண்ணத்தை அடைகிறதுக்கு ஆர்வம் வர மாட்டேங்குது. மனசுக்குள்ள அதே எண்ணங்கள் இருக்குது, எண்ணத்தை அழிக்கவும் முடியல, ஆர்வம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறது. அது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்றேன் நான். அதுலயே உங்களுக்கு இதுல மனதை பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சில ப்ராப்ளம்ஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, முதுகுல எனக்கு மச்சம் இருக்குது அப்படின்னா யாராவது ஒருத்தர் சொன்னா நான் நம்ப வேண்டியதா இருக்கு. ஏன்னா நான் நேரடியாக பார்க்க முடியாது. முதுகுல மச்சம் இருக்குதுங்கிற நான் நம்பத்தான் வேண்டியதா இருக்குது ஒழிய, ஆனா நேரடி என்னைக்காவது பார்க்க முடியுமா, என்னைக்கும் பார்க்க முடியாது. வேற ஏதாவது கண்ணாடியோ மற்ற உபகரணங்கள் இல்லாமல் என்னால் பார்க்க முடியாது. கையில ஒரு மச்சம் இருக்குதுன்னா என்னால் நேரடியாக பார்க்க முடியும். அப்ப நம்பிக்கைங்கிறது வேற, அது உணர்றதுங்கிறது வேற. அப்ப கையில இருக்குதுங்கிறது நீங்க உணர்றீங்க, முதுகுல மச்சம் இருக்குதுங்கிறத ஒருத்தர் சொல்றத நீங்க நம்புறீங்க. அந்த நம்புறதுங்கிறத விட்டுட்டு நம்ம கண்ணாடி வழியா அதை பார்த்து அது அப்படித்தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்கு சிரமம். மனதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்கள்ல நீங்க கத்துக்கிட்டதில்ல, மனதுக்கு கண்ணாடியை நீங்க அடிக்கடி காமிச்சு பழகிக்கணும். நீங்க தலைக்கு நீங்க எல்லாம் அலங்காரம்லாம் பண்றீங்க, எல்லாமே பண்ணி முடிச்சிடுறோம். என்ன அலங்காரம் பண்ணாலும் கண்ணாடி முன்னாடி பார்த்தா தான் உங்களுக்கு திருப்தி. லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும், ஒருத்தர் உங்களுக்கு தலை சீவுறாரு, பவுரில் அடிச்சிட்டாரு, எல்லாம் அடிச்சு முடிச்சு சரி போலாம் சார், நான் இருங்க சார் ஒரு நிமிஷம் கண்ணாடியில் பார்க்குறேன். நம்ம முகம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம பார்க்கறது ஒரு கண்ணாடி வேணும். அந்த கண்ணாடி மூலியமா தான் நீங்க உங்க முகத்தை பார்க்க முடியும். அப்ப எங்க பவுடர் அதிகமா இருக்குது, எங்க குறைவா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு கண்ணாடி வேணும். கண்ணாடி இல்லாம முகத்தை நீங்க அழகுபடுத்த முடியாது, மனதுக்கு திருப்தியை கொடுக்க முடியாது. அப்ப அந்த கண்ணாடி மாதிரி உங்களுடைய செயல்கள்ல என்ன, இந்த மனதை பத்தி பெரிய மேட்டர்ல என்னன்னா, அடிக்கடி உங்களுக்கு மனதுக்கு சில கண்ணாடிகள் வேணும். நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது கரெக்டா இல்லையா, இன்னும் எதை நோக்கி போகணும், எந்த இடத்துல முகத்துக்கு பவுடர் அடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி. இப்ப நீங்க நிறைய பயிற்சிகளை கலந்துகிட்டதில்ல, கண்ணாடிகள் நமக்கு சில இடங்கள்ல காமிச்சிருக்கிறாங்க, ஆனா தெளிவா சொல்ல விட்டுட்டாங்க. இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதை நோக்கி தான் போறோமா இல்லையா, அந்த குறிக்கோள் ஏன் நம்ம கையில கிடைக்கல, எந்த இடத்துல நம்ம தலை கலைஞ்சிருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டாதான் தலையை ஒழுங்குபடுத்த முடியும். அப்ப மனதுக்கு சில கண்ணாடிகள் நமக்கு வேணும். அந்த கண்ணாடிங்கிறது செயல் மூலியமா தெரிஞ்சுக்கிறது, சில விஷயங்கள் மூலியமா நம்ம பிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பிக்ஸ் பண்ண தெரியாதனால தான் நிறைய பேர் முயற்சிகள் பண்றவங்க தோல்வி அடைகிறதுக்கு காரணம். அந்த கண்ணாடி எதை வச்சு சரிப்படுத்துறது,
அந்த கண்ணாடி எதாக வச்சு பாவிக்கிறது அப்படின்னு தெரியாது. அந்த கிளாஸில் போக நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசில் இருக்கக்கூடிய முதல் ப்ராப்ளம் இந்த கண்டிக்க மனநிலையில் இருக்கிறதுலையே இயல்பாக நம்ம எல்லாருமே அபோவ் 30 இயர்ஸ் வந்துடுறோம். மீட்டிங் அட்டன் பண்ணுற எல்லாருமே பார்த்தா 25 இயர்ஸ் மேலே தான் வர்றோம். நம்ம அந்த ஏஜை கிராஸ் பண்ணிடுறதுனால நமக்கு 2 விதமான ப்ராப்ளம் வருது. ஒன்று, பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேற எங்கேயோ கண்டுபிடிச்சு மறுபடியும் அப்ளை பண்ணலாமான்னு நினைக்கிறோம். அது ரொம்ப தப்பு. மனதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்விம்மிங் எக்ஸசைஸ் நான் சொல்கிறது அந்த பயிற்சிகள் எல்லாத்துக்குமே, எனக்கு தண்ணி கண்டா பயம் சார், நான் நீச்சல் கற்றுக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் ஒரு வருஷம் எங்கேயாவது டேபிள் மேலே படுத்துட்டு நீச்சல் நல்லா அடிச்சு பழகிட்டு, இல்லை வேற எங்கேயாவது நான் கற்றுக்கிட்டு மறுபடியும் நான் நீச்சல் கற்றுக்க முடியுமான்னு பார்த்தா, ஒரு வருஷம் நல்ல கிளாஸ் எடுக்கிறாரு. டேபிள் எப்படிலாம் உட்காந்து இப்படி கை காலெல்லாம் இது பண்ணுங்கிற மாதிரி. எனக்கு தண்ணி கண்டா பயம் சார், தண்ணியில் வச்சு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தண்ணி கண்டதான் எனக்கு பயம். ஆனால் நீச்சல் கற்று மனசில் ரொம்ப ஆர்வமாக துடிக்கிறேன். அப்போ நீங்கள் எனக்கு ஒரு கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி போர்டில் நல்லா விளக்கம் சொல்கிறாங்க. நீச்சல் அடிக்கிறவங்க எப்படிலாம் இருக்கணும், தண்ணிக்குள்ள போனால் எப்படிலாம் உடம்ப அசைக்கணும், எல்லாமே சொல்லி கொஸ்டின்லாம் கொடுத்து ஆன்சர்லாம் கேட்குறேன். எல்லா விதமான ஆன்சர் சொல்லி முடிச்ச ஒருபாடு ஒரு வருஷம் கழிச்சு அவர் கிணத்துலேயே மற்ற தள்ளி விட்டா நீச்சல் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? ரொம்ப நல்ல தெளிவாக எல்லா டெக்னிக் சொல்லி கொடுத்தாச்சு. கை காலில் இருக்கக்கூடிய நீச்சல் பயிற்சி இருக்கக்கூடிய ஒலிம்பிக்ல வின் பண்ணவர் கூட்டிட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனால் எத்தனை கிளாஸ் எடுத்தாலுமே தண்ணிக்கு பார்த்த உடனே இயல்பாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அவங்களுக்குள்ளார வந்துடுது. அப்போ கை காலில் எப்படிலாம் அடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னும் முழுகத்தான் செய்வாங்க ஒழிய இத்தனை கற்றுக்கிட்ட ஞாபகம் வராது. அது அவ்வையார் ஒரு சின்ன பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், கற்றார் முன் கோணாமல் வாய் திறக்க கூடாதே, நாணாமல் பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்தகால் கீச்சு கீச்சென்னும் கிளி அப்படின்னு ஒரு ஊமை கொடுத்துருக்கிறாங்க. ஒரு ஊமை என்னன்னு கேட்டீங்கன்னா, பூனை என்னன்னா அழகா பேசிக்கிட்டே இருக்கும். பேசக்கூடிய பூனை பார்த்து நிறைய இந்த கிளி என்னன்னா பேசக்கூடிய கிளி, நல்லா அழகா பேசக்கூடிய கிளி, கூண்டில் வச்சு நல்லா பேசிட்டு இருக்கிற கிளி இருக்க போது ஏத்தாப்புல ஒரு பூனை வந்துச்சுன்னா உடனே கீச்சு கீச்சுன்னு தான் கத்துமாம். பூனைக்கு அதுக்கு இயல்பா இருக்கக்கூடிய பயம் தான் வெளிப்படுமோ ஒழிய அது ஐயோ என்னை காப்பாத்துன்னு சொல்ல தெரியாதாமா. பூனை வந்துருச்சுன்னு சொல்ல தெரியாதாமா. இயல்பா மனதில் உள்ள இருக்கக்கூடிய ஆழத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வெளியில் வந்துடும். அந்த மாதிரி அந்த நாணம் இல்லாமல் பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்தகால் கீச்சு கீச்சென்னும் கிளின்னு சொல்லி அவ்வையார் அந்த காலத்துல அந்த மனதனுடைய இயல்பை பத்தி அழகா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம நீச்சல் கத்துக்கணும்னா தண்ணியில தான் சார் இறங்கணும். தண்ணி கண்டா தான் சார் எனக்கு ப்ராப்ளம், தண்ணி தான் சார் உங்களுக்கு ப்ராப்ளம், தண்ணியிலே தான் சார் இறங்கணும், பிரச்சனையிலேயே இறங்கணும். இந்த மனதை பத்தி பிரச்சனைகள் என்னன்னா, நம்ம நிறைய இடத்துல வெற்றியாளர்கள் நம்ம தோல்வி அடைகிறதுக்காகவும் இல்ல சில எண்ணங்களை நம்ம செயல்படுத்த முடியாத காரணம் என்ன, நம்ம நிறைய கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தை கட் பண்ணிட்டு தண்ணியில இறங்கி தான் தண்ணியில நீங்க நீச்சல் கத்துக்க முடியும். அதுக்கு பேர் ஸ்விம்மிங் எக்ஸசைஸ் சொல்றது. பிரச்சனையை கண்டு ஒதுங்காதீர்கள், பிரச்சனைக்குள்ளரே இருந்துட்டு மெதுவா கத்துக்குங்க. பிரச்சனையை விட்டுட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண வெளியில போய் எங்க கத்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா பெரிய பிரச்சனை. அது மனதுக்கு வரக்கூடிய முதல் பிரச்சனை அதுதாங்கிற நாங்க பார்த்தோம். நிறைய பேர் ரொம்ப தெளிவா கேட்கறாங்க, நிறைய விளக்கங்கள் சொல்றேன், நிறைய டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுத்தோன்னே அவங்க பிரச்சனையை சந்திக்கிறது இல்ல, பிரச்சனையை விட்டு வெளியில வந்துட்டு கத்து முடிச்சுட்டு அதை அப்ளை பண்ணி நான் பெரிய ஆளா காமிக்கணும், கத்து முடிச்சுட்டு வெளியில வந்துடணும், அப்புறமேட்டு தான் அப்ளை பண்ணி நினைக்கிறாங்க. கத்துக்கிறதே அந்த இடத்துல இருந்தே கத்துக்குங்க. அது முதல்ல மனசுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக பழக்கமாயிடும். அதுக்கு பேர் ஸ்விம்மிங் எக்ஸசைஸ். நாங்கள் நிறைய இடத்துல பார்த்தது மனதில் செய்யக்கூடிய நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் இந்த ஸ்விம்மிங் எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய தண்ணியில நீச்சல் கற்றுக்குன்னா தண்ணியில தான் இறங்கி ஆகணும். தண்ணி கண்டதான் சார் எனக்கு பயம், தண்ணீர் பயத்தை நீக்கிறதுக்கு பழக்கப்படுத்தல். எப்படி சைக்கிளில் நாம் கற்றுக்கிறது என்ன பண்றோம், சைக்கிளில் எனக்கு ஓட்ட தெரியாது, சைக்கிள் ஓட்டுறதுக்கு முயற்சி பண்றேன். முதல் நாள் சைக்கிள் அப்படியே தான் இருக்குது, என் உடம்பு அப்படியே தான் இருக்கு, கூட ஒருத்தர் வந்து பயிற்சி கொடுக்குறாரு, நல்லா ஓட்டி கற்றுக்கிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு அதே சைக்கிள் அப்படியே இருக்குது, என் உடம்பு அப்படியே தான் இருக்குது. அப்ப என்ன பயிற்சி பண்ணன்னு கேட்டேன்னா, பேலன்ஸ் பண்றதை மனதில் தான் பயிற்சி பண்ணும் போது உடம்புல எந்த பயிற்சியும் பண்ணல, மனதில் பயிற்சி பண்ணி அப்புறம் ஒரு கை விட்டுட்டே ஓட்டுறோம். அது எப்படி பேலன்ஸ் ஆகுது, மனசுல தான் பயிற்சி ஆகுது. இந்த முரண்டு பிடிக்கும் மனநிலை என்னன்னா, நீங்க சொன்னா கூட கேட்காது, அது என்ன பண்ணாலும் அது அப்படியே தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும், அதை மாற்ற முடியாது. இது என்ன பண்ணாலும் கேட்கவே கேட்காது, இது எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும். வீட்டுக்கு 7 மணிக்கு வரணும் பண்ணினா வரமாட்டேன், அந்த பையன் ஸ்கூல்ல படிக்கிற பையன் வரவே முடியாது, என்னமா பண்ணிப்பா அடிக்கிறதுனா அடிங்க. அப்படி நிறைய பேருடைய மனநிலை பார்த்தீங்கன்னா ஏத்துக்காது. இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சமுதாய அமைப்பில் பார்த்தோம்னா அந்த முரண்டு பிடிக்கும் மனநிலை தவறான கோணத்தை கொடுத்துட்டு இருக்குது. ஆனா இதுல இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த முரண்டு பிடிக்கும் மனநிலை இருக்கிறவங்களை கரெக்டான முறையில் நம்ம எஜுகேட் பண்ணி கரெக்டான முறையில் மோட்டிவேட் பண்ணி ஊக்க கொடுத்தோம்னா அவங்க சாதனையாளராக மாறுவாங்க. ஏன்னா வெற்றி இது ஏத்துக்காது. இந்த முரண்டு பிடிக்கும் மனநிலை என்னன்னா, உலகமே சொன்னா கூட தன்னுடைய மனதில் இருக்கிற கருத்தை வெளிப்படுத்துங்கிற எண்ணம் கொண்டாந்துக்கிட்டே இருக்கு. அது சரியான முறையில் ஊக்கத்தைப்படுத்தினீங்கன்னா பெரிய சாதனை பண்ணும், உலகத்து லெவலில் இருக்கு. இது எப்பயும் தோல்வி ஏத்துக்காது. மற்ற மனநிலை விட இந்த மனநிலை என்ன பண்ணுன்னா
தோல்வி ஏத்துக்காம முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டே இருக்கும். அந்த போராடுற போது ஊக்கத்தை கொடுத்துட்டீங்கன்னா நீ மேல வந்துருவீங்க. அப்ப சில இடங்கள்ல மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இப்ப இந்த மாதிரியான மனநிலைகள் நாம் தெரிஞ்சுக்கிறோம். என்ன சார் யூஸ் அப்படின்னு கேட்கிற போது வெளி தூண்டுதல்ல நம்ம பணிகிறோமா, தன்னுடைய தூண்டுதல பணிகிறோமா நீங்க பார்க்கணும். இப்ப நிறைய நம்ம முன்னேற்ற பயிலாளர்களை பார்க்கிற போது தூக்கம் வந்துகிட்டே இருக்குதுங்கிறவங்களை பார்த்தா அவங்க வீட்டு சூழ்நிலை மற்ற எல்லா சூழ்நிலையும் அதுக்கு உறுதுணையா இருக்கும். தூங்கிட்டே இருக்கிறேன் சார், என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு காரணம் கேட்டீங்கன்னா, இவருடைய தனியா இவர் ஒரு கேம்ப் கூட்டிட்டு போய் 10 days கேம்ப் மாதிரி நிறைய வைக்கிறாங்க. இப்ப நாங்களே அடிக்கடி வேற பயிற்சி வகுப்பு நம்ம போய் எடுக்கிறோம். அங்க போனோம்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சா ஆனுங்கிற போது இவர் துடிப்பா 4:30 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சிடுறாரு. வீட்டில் இருப்ப தூங்குறவர் அங்கேயும் தூங்கணும். ஆனா அங்க தூங்கினா மற்றவங்கள கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை பார்த்தா ஒரு தப்பா நினைப்பாங்க. இந்த ஒரு கிளாஸுக்கு வந்து தூங்குற மாதிரி உடனே எந்திரிக்கிறார். அப்ப இங்க தூங்குறது முக்கியமான காரணம் வெளி தூண்டுதல் இவருக்கு அதிகம். அந்த வெளி தூண்டுதலை கொஞ்ச நாளாக தன்னுடைய தூண்டுதலாக நினைச்சிட்டு தான் அதுல சுகங்கள்ன்ற மாதிரி நினைச்சிட்டு அதை மாத்திக்கிறார். அந்த மாதிரி மாத்தாம தன்னுடைய தூண்டுதல எண்ணத்தை கொண்டாடணும். நம்ம தூங்குறதுனால என்ன பெனிஃபிட், தூங்காம இருக்குன்னு நினைக்கிறோம், அப்ப தூங்காம இருக்கிறது என்ன மாதிரி பண்ணணும். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிற போது 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா தூக்கமா வரும். காலையில் 5 மணிக்கு செய்ய வேண்டிய செயலோட இதை இணைச்சிட்டீங்கன்னா சரியா போயிடும். செயலோட இணைக்கணும். இப்ப நிறைய பேர் டயர்ட் ஆகிறதுக்கெல்லாம் காரணம் செயலோட அதை இணைக்கிறது இல்லை. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போகணும், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஏதோ ஒரு செயலை இணைக்கலீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு சரி வராது. 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க, செய்ய வேண்டிய செயல் எதுவும் இல்லாட்டினா மனசுக்கு டயர்டாயிடும். மனசுக்கு ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருந்தோம், மனசு சும்மா இருக்காது. நம்ம அப்படித்தான் பழக்கப்படுத்தி இருக்கிறோம். அப்ப இந்த மனதுக்கு ஒரு செயல் 5 மணிக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாயிடும். அப்ப 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 5 மணிக்கு நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி யார் யார் காலையில் வாக்கிங் போறாங்களோ அவங்ககிட்ட சாயந்தரம் போய் பார்த்து, சார் காலையில் நான் 5 மணிக்கு வந்துடுவேன் சார், உங்களை எங்கே சந்திக்கிறது. ஏப்பா நீ 5 மணிக்கு எந்திரிப்பியா அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணா கூட 5 மணிக்கு வந்துடுற சார், எங்க இருக்கிறது, உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்றதுன்னு ஒரு பெரியவங்களை நம்மளோட ஏஜ் அதிகமாக இருக்கு கேட்டுட்டீங்கன்னா நீங்க அன்னைக்கு நைட்டு தூங்க 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. இன்னொருத்தரோட தொடர்பு வைக்கிற போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஆனால் உங்களுடைய மதிப்புன்னு இருக்குது. இந்த மதிப்போட சேர்த்து நீங்க பண்ண சரியே. இந்த பழக்கம் பண்ணீங்கன்னா இந்த கண்டிக்க மனநிலைக்கு வந்து சேர்ந்து இதுல என்ன சில சிரமங்கள் இருந்துச்சுன்னா ஒன்னா நீ சொல்லுங்க, அப்புறம் நான் மறுபடியும் பார்க்கலாம். அதுல இப்ப இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் மனதை பத்தி பார்த்தோம். அந்த மனதிலேயே நான் முழுக்கி எடுக்கல, ஏன்னா டைம் இல்லாதனால கொஞ்சம் அங்கே ஸ்கிப் பண்ணி தான் எடுக்கிறோம். இதுக்கு அடுத்தது நம்மை வெல்லுவோம் அப்படிங்கிற டாபிக்ல நாம் பார்த்தோம்னா, நம்மை அப்படிங்கிறது மனம், நம்முடைய பிரெயின் சொல்லக்கூடிய மூளை, உடல், இந்த 3 சேர்ந்தாதான் நாம் சொல்றது. இதுல நாம் மனதை பத்தி இப்ப கொஞ்சம் பார்த்தோம். அடுத்தது மூளையை பத்தி பார்க்க போறோம். அடுத்து கடைசியில் டைம் கிடைச்சா உடலை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா உடலை பத்தி ஓரளவுக்கு நமக்கு அவேர்னஸ் இருக்குது. அதை பத்தி அப்படிங்கிறது இந்த மூளைங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா, பிரெயின்ங்கிற அந்த அமைப்பு சில விதமான விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல 46 பகுதியா பிரிச்சிருக்கிறாங்க. டக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, எப்படி ஈரோட சூரம்பட்டி, சம்பத் நகர் இப்படி பிரிச்சிருக்கிற மாதிரி ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக 46 பகுதியா பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம அதை பத்தி டெக்னிக்கலா உள்ள போக வேண்டாம். இப்ப அதுல மூளையில நமக்கு இந்த மனது சம்பந்தப்பட்டதுல வின் பண்றதுக்கு எந்தெந்த மாதிரி முறையில் அமைப்புல இருக்குது, அது எதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது. இதுல பாத்தீங்கன்னா மூளை 2 விதமான பகுதியா பிரிச்சுக்கிறாங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு. பிரெயின், இந்த ரைட் சைடு பிரெயின் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உடம்புனுடைய இடது பக்கத்தை கவர் பண்ணும், ரைட் சைடு பிரெயின். லெஃப்ட் சைடு பிரெயின் பாத்தீங்கன்னா இந்த